ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள்னு, நெவர் லேக் இன் zeal and in earnest endeavor, be aglow and burning with a spirit serving the Lord. ஆவியிலே அனலாயிருங்கள். ஏதோ வாழ்ந்தேன் போனேன் அப்படி இராதபடிக்கு ஆவியிலே ஒரு அனல் இருக்கணும் அப்படின்றார். நமக்குள்ள உள்ளார்ந்த மனுஷனை குறித்து சொல்றான்னு நமக்கு புரியுது. வெளியரங்கமா உற்சாகமா இருப்பது போல இருக்கும், எமோஷனலா எந்தூசியாஸ்டிக்கா ஒரு சந்தோஷமா இருப்பது போல அது சொல்லல ஆண்டவர். உள்ளார்ந்த மனுஷன்ல அனலாயிருன்றார். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 51 56 பார்த்தோம்னா அதுல இன்னும் நல்லா சொல்றாரு. ஒரு ஆவியை குறித்து எப்படி ஒரு மனுஷனை எப்படி இருக்கணும்ட்டு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 56 வசனங்கள்ல, பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியரோட கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவள் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவர் 2 பேர் அனுப்புகிறார். அவர் போகிறதுக்கு, அவர் ஊழியம் செய்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்கிறதுக்கு. அதில் ஒருத்தர் யாக்கோபு, இன்னொருத்தர் அன்பின் அப்போஸ்தலன் யோவான். இந்த 2 பேரையும் அனுப்புகிறாரு. ஆனால் அந்த சமாரிய தேசத்துக்குள்ளே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்து வராது, விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதனால தான் நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து பேசும்போது, நீ யாரோடு பேச? நான் சமாரிய ஸ்திரீ, என்னட்டியா நீ தண்ணி கேட்கிறீர் அப்படின்னு கேட்குறா. அந்த மாதிரி சமாரியரோட இவங்க எந்த தொடர்பும் வச்சுக்கொள்ள மாட்டாங்க, எந்த சம்மந்தம் வச்சுக்கொள்ள மாட்டாங்க யூதர்கள். அது விடமாட்டேன்னு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எலியா செய்தது போலன்னா அக்கினியா இறங்கி வாரும்ட்டாரு. முதல்ல 50 பேர் சேவர்கள் போய் பிடிக்க போகிறாங்க எலியாவை. ஆண்டவர் அந்த அக்கினி இறங்கி வரணும், அந்த 50 பேரையும் பட்சித்து போட்டார் ஆண்டவர். அடுத்த 50 பேரையும் பட்சித்து போட்டார். 3ஆவதுக்கு தான் போய் முழங்கால் படிட்டு என் ஜீவனை காத்துக்கொள்ளுன்னு கேட்குறான். அது மாதிரி பண்ணிடுவோமான்னு கேட்குறாங்க. என்ன உள்ள விடலை நம்மளை, அதனால அவங்களை அழிச்சிருவோமா எலியா செய்தது போலன்னு. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 55வது வசனத்தில் அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் யூ ஹாவ்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன ஆவி உள்ளவங்கன்ட்டு, உங்களோட நோக்கம் என்ன, உங்களுடைய உள்ளார்ந்த தரிசனம் என்ன, உங்களை குறித்த தரிசனம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்னன்னா, இவங்க யாரை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறாங்க? இயேசு கிறிஸ்துவை. அவர் ரட்சிப்பதுக்கு தான் வந்தார் ஒழிய, பாவிகளை ரட்சிப்பு நடத்த தான் வந்தார் ஒழிய அழிக்கிறதுக்காக வரலை. அதை நீங்கள் புரியாமல் இருக்கீங்களேன்றாரு. நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க இந்த பூமியில்? என்ன நோக்கத்தோடு இருக்கிறீங்க? ஜனங்களுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக. ஆனால் நீங்கள் அழிக்கலாம்னு நினைக்கிறீங்களேன்றார். அப்போ உள்ளுக்குள்ள நம்ம என்ன ஆவி உள்ளவர்கள், நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, நம்முடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குது, நம்முடைய மோட்டிவ் எப்படி இருக்குது, நம்முடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, நம்முடைய திங்கிங் எப்படி இருக்குது, நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஞானம், நம்முடைய பொறுமை, நம்மளுடைய அன்பு, உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம அனலா இருங்கள்ன்றார். தான் சொல்றார், ஆவியிலே உள்ளார்ந்த மனுஷனிலே. ஏன்னா இப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பவுல் சொல்றார், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் நான் பாடுவேன்றார். அப்ப அந்த ஆவியில அனலாயிருங்கள் அப்படின்றார். நிறைய பேர் என்னன்னா மாம்சீகமாக ஒரு உற்சாகத்தை காமிப்பாங்க, மாம்சீகமாக பேசுவாங்க, ரொம்ப ஒரு
விசுவாசத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு பேசுவாங்க. ஆண்டவர் இருக்கிறாருங்க, அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னுவாங்க. ஆனா அவங்க உள்ள ஆவியில் அனலா இருக்காங்களா? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு 1:6 இது நிமித்தமாக பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்குள்ள இருக்கிற வரங்களை அனல் மூட்டுன்றாரு. That's why I will remind you to stir up, rekindle the embers of, fan the flame of, and keep burning the gracious gift of God, the inner force that is in you, by means of the laying on of my hands with those of the elders at your ordination. உன்னை ஆர்டைன் பண்ணும்போது, நான் உன் மேலே கை வைச்ச போது, நான் என்னெல்லாம் ப்ராஃபஸி சொன்னேன், உனக்கு தீர்க்க தரிசனமாக உன் ஊழியத்தை குறித்து என்ன சொன்னேன், அந்த அந்த அனல் மூட்டு, உன் தரிசனத்தை அனல் மூட்டு. நீ யார்? நீ உன் தரிசனம் என்ன? எதற்காக இந்த பூமியில நீ உருவாக்கப்பட்டாய் என்பதில் நீ அனலாயிருன்றார். நீதிமொழிகள் 20:27 பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, நம்ம உள்ள இருக்கிற நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். அந்த 1 கொரிந்தியர் 2 பவுல் சொல்றார், மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியவைகளை அறியும். அப்ப நமக்குள்ளுக்குள்ள நான் எப்படியாக இருக்கிறேன், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, நடத்தை எப்படி இருக்குது, என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடைய வேத தியானம் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஐக்கியம் கர்த்தரோடு உள்ள உறவு, மற்ற மனுஷங்களோட உறவு எப்படி இருக்குது, அதைத்தான் சொல்றாரு. நான் அதுல எப்படி இருக்கிறேன், நான் எனக்குள்ள அந்த மனுஷன்ல நான் எப்படியாக இருக்கிறேன். அந்தந்த மரம் அதன் கனியினாலே அறியப்படும் சொல்லி லூக்கா 6:44 பார்க்கிறோம். மத்தேயு 7:16-20 நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். இப்போ நம்ம உள்ளம் எப்படி இருக்கா, அக்னியாய் இருந்தால் தான் நம்முடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தை, வெளியரங்கமான காரியங்கள் அனலாக இருக்கும். உங்கள் ஜபம் அனலாக இருக்கா, உங்கள் வேத வாசிப்பு அனலாக இருக்கா, உங்களுடைய துதி ஆராதனை அனலாக இருக்கா, உங்கள் விசுவாசம் அனலாக இருக்கா, அதை தான் பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்றார். அது இங்கிலீஷ் பைபிள், I know your record of works and what you are doing. You are neither cold nor hot. Would that you were cold or hot. So because you are lukewarm and neither cold nor hot, I will spew you out of my mouth. நீ அனலாவது குளிராவது இரு உனக்குள்ள. நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. அப்ப எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, அனலா இருன்னு. மத்தேயு 3:11 பாருங்க, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. மத்தேயு 3:11 மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மனம் திரும்பல் கேட்ட ஞானஸ்நானம், ஜலத்துல மூழ்கி எடுக்கிற அந்த ஞானஸ்நானத்தை நான் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்னால் வருகிறார்ன்றாரு. அவர் எப்படி இது பண்ண வரான், பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப அந்த ஃபயர் நமக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் எப்படி இருக்கணும்? உன்னத பாட்டு 8:6-7 உன்னத பாட்டு 8:6-7 நீர் என்னை முது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் முது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது, அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அப்ப நேசம் மரணத்தை போல் வலியுதுன்றார்.
ஒரு மரணம் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ, எப்படி ஒரு அந்த அந்த மரணம்ன்றது எப்படி ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குதோ, அப்படி போல நம்முடைய அன்பு இருக்கணுன்றார். நேசம் மரணத்தைப் போல் வலிதுன்றார். அன்பு, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினித் தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது என்றார். அது ஒரு ஃபயரா இருக்குது அன்புன்றது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது. அப்படி போல இருக்கணும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, என்னை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் என்னிடத்துல அன்பு கூறுன்றாரு. ஹாஃப் ஹார்ட்டடா என்னிட்ட அன்பு கூறாத. இன்னொரு இடத்துல சொல்றாரு, உன் உதட்டினால என்ன கணம் பண்ற, உன் இருதயமோ தூரமா இருக்குது. அப்ப நம்மளுடைய அன்பு, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு எப்படி இருக்குது? ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம்? அதுல ஒரு அக்கினி இருக்கா? வெதுவெதுப்பா இருக்கோமா? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன்றார். கன்சியூமிங் ஃபயர்னு இருக்கு. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அலாதியானது. அது எப்பொழுதுமே அது அனலா இருக்குது. அது அவிஞ்சு போகல. நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு அளவில்லாத அந்த அன்பு, முழுமையான அன்பு. அதனாலதான் நம்மளை முழு இருதயத்தோட நேசின்றாரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம், இது எம்மாவூர் சீஷர்கள் அந்த 2 பேரோட ஆண்டவர் போகும்போது அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல. அவங்க கண்ணுக்கு மறைச்சிட்டாரு இவர் இயேசு கிறிஸ்து. உயிரோடு எழும்பிட்டாரு, ஆனா மறைச்சிட்டு அவங்க கூட நடந்து போறாரு. போன பிறகு ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அங்க போய் அப்பத்தை பிற்கும் போது இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அவங்க அறியும் போது மறைஞ்சிட்டார். அப்ப பேசுறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒரு நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அவர் பேசினதெல்லாம் நமக்குள்ள அக்கினியா இருந்ததேன்றாங்க. அவ பேசினதை கேட்ட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 45 வசனங்கள்ல பார்க்கிறோம். கொர்நேலிய வீட்டுல பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மீது இறங்கினார்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம பேசுற பேச்சு வெறும் மாம்சீக பேச்சாக இருக்கக்கூடாது. நம்ம அறிவிலிருந்து பேசுகிற பேச்சா இருக்கக்கூடாது. நம்ம ஆவியிலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பேச்சு வரணும். ஒருத்தங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். நிறைய பேர் என்னன்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, சடங்காச்சாரமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, ஃபயர் ஆயிரு அப்படின்றாரு. சங்கீதம் 39 3வது வசனம், தாவீதுடைய சங்கீதம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எப்படி இருக்கு பாருங்க. அவரை குறிச்சு தியானிக்கிறாரு, கர்த்தரை குறிச்சு தியானிக்கிறாரு. அந்த தியானிக்கும் பொழுது அவருக்குள்ள அக்கினி மூழுது. அப்பதான் அவர் ப்ரே பண்றாரு ஆண்டவர்கிட்ட. அப்படி போல நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுதும் பொதுவாக படிக்கக்கூடாது. இது யாரோ, இது ஏதோ சிதேக்கியா ராஜாட்ட எரேமியா பேசுறாரு, யோயாக்கிம் ராஜாட்ட எரேமியா பேசுறாரு, அப்படி படிக்கக்கூடாது. இது எனக்கானது, இது எனக்கு கர்த்தர் சொல்லுவது, இது எனக்கான வார்த்தை. அப்படி சொல்லி நம்ம அதை இன்ஹெரிட் பண்ணணும், சொந்தமாக்கணும். நம்ம அப்படி சொந்தமாக்கி படிக்கும்போது தான் ஆண்டவர் நமக்குள்ள அனல் மூட்ட முடியும். இல்லைன்னா அது வெறும் மைண்ட்ல வாங்கிட்டு மைண்ட்லயே பேசிட்டு போனோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒரு ஊழியக்காரருடைய ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவருடைய சுயசரிதை, கிம் கிளமன்ட். அவர் நம்ம டான் மோயன் எப்படி ஆண்டவர் பயன்படுத்துறாரோ அப்படி போல ஆண்டவரை பயன்படுத்தினாரு. அவர் மியூசிஷியன், சேம் டைம் அவர் ஒரு ப்ராஃபட். இப்போ 2-3 வருஷம் முன்னாடி இறந்துட்டார். 1956ல் பிறந்தாரு. அவருடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் அவரை கொண்டாந்தாருன்னு, அவர் ஆண்டவனை ஊழியத்துக்கு வந்துட்டாரு. ஒரு பெரிய மியூசிஷியனாக இருந்து அவங்க அம்மாவுக்கு அது ஒரு பெரிய பெருமையாக இருந்திருக்கு. அவர் பெரிய ஒரு
இசைக்கலைஞனா இருக்கணும்ன்றத ஒரு பிரஸ்டீஜியஸாக பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி லோக்கல் பிராண்டில் வந்திருக்கிறாரு அவர். நல்ல அவங்க ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிட்டு செக்குலர் மியூசிக் வாசித்துட்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறமா அவர் ரட்சிப்புக்குள்ள வராரு. ஒரு பெரிய அது நல்ல ஒரு வாழ்க்கை, அது அருமையான ஒரு வாழ்க்கை. அது பின்னாடி அவரை வந்து ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறார். அந்த ஆனால் அவர் என்ன நான் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த லோக்கல் சர்ச்சில் போய் என்னை வந்து ஆண்டவர் அழைக்கிறாரு. ஏன்னா அவர் இந்த பேப்டிசம் கொடுத்து அந்த தண்ணிக்குள்ளே முக்கி எந்திரிக்கும் போது ஆண்டவர் சத்தத்தை கேட்குறாரு. நான் உன்னை எனக்கென தெரிந்து கொண்டேன், என் ஊழியத்துக்கு உன்னை தெரிந்து கொண்டேன். அதை சொல்றாரு. ஆனால் நம்ப மாட்டேங்கிறார் இந்த பாஸ்டர். அங்கே இருக்கிறவங்க எல்லாம், அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவர் எனக்கு ஏதாவது எனக்கு எனக்கு ஊழியத்துக்கு எனக்கு அழைச்சிருக்காரு ஆண்டவர், பைபிள் காலேஜெலாம் சேர்த்து விடுங்கன்றாரு. ஒரு பாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 மைல் தள்ளி இருக்கிற அந்த பைபிள் காலேஜ் கூட்டு போறாரு. அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு அழைப்பு இல்லைன்றாங்க. உனக்கு ஊழியத்துக்கான அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனாலும் பாஸ்டர் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்றார். இவர் ஏதாவது சண்டே கிளாஸை நடத்து அப்படின்னு ஏதாவது சொல்லுவார், இல்லை வாலிப கூட்டத்தை நடத்துன்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்க்குறாரு. ஆனால் பாஸ்டர் சொல்கிறாரு, சர்ச்சை க்ளீன் பண்ணுங்க. ஸோ வார வாரம் இவர் அந்த ஜன்னல்கள்லாம் தொடச்சி வைக்கணும், கப்போர்டெல்லாம் தொடச்சி வைக்கணும், அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் தொடச்சி சர்ச்சை நீட்டாக துடைக்கிறது தான் இவருக்கு வேலை. 3 வருஷம் அப்படி இரு பாப்போம்ன்றார். திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த பாஸ்டர் வந்து அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாகம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி. ஆனால் பின்னாடி சொல்றாரு, அந்த 3 இயர்ஸ் வந்து என்னைய நான் பைபிள் காலேஜில் போய் நான் படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அந்த 3 வருஷம் அந்த சர்ச்சில் வச்சு என்னை நடத்தியிருக்கிறாரு. எனக்கு டிசிப்ளின் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்றார். அருமையா வாழ்க்கை எடுத்துட்டு போறாரு. அதில் ஒரு இல்லாத ஒரு முதிர்ச்சி. அவனை மெயினாக பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவர் மேல ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்குது. அவருக்குள்ள ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்குது. ஆண்டவருக்காக நான் வாழணும், நான் இந்த இயேசுக்காக வாழணும். உயிரே போற அளவுக்கு போயிடுச்சு அவர் லைஃப். அவ்வளவுதான்ற மாதிரி நிறைய போதை மருந்துக்கு அடிமையாகி அவருடைய அந்த ட்ரக்ஸில் தான் அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆகுது. 9 வயசுலே வந்து 9 வயசுலேருந்தே அந்த மாதிரி வாழ்க்கை அவருக்கு. ஸ்கூல் வாழ்க்கையும் இல்லாமல் போயிடுது. ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வெளியேற்றிடுறாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போகும்போது வெளியேற்றிடுறாங்க. அப்படிலாம் ஃபெயிலியராக போகுது. ஆனால் அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் மேல் அவ்வளவு தாகம். பின்னாடி அந்த பாஸ்டர் வந்து லோக்கலாக ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு மியூசிக் கான்சர்ட் மாதிரி வைக்கலான்னு சொல்லி வைக்கிறாங்க. அதுக்குள்ளே இவரோட அந்த மியூசிக் பேண்டில் இருந்த நிறைய பேர் ரசிக்கப்பட்டவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்த்து இவர் வச்சு நிறைய சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நிறைய ஹேண்ட்பில்ஸ் அடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த நாள் 3 பாட்டு தான் வாசிக்கிறார். அவர் வாசிக்கவும் செய்வார். அதாவது மியூசிக் பியானோ ப்ளே பண்ணுவார், பாடவும் செய்வார். 3 பாட்டு தான். அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு அனாயிட்டிங் இறங்குது. அந்த க்ரௌடு, நிறைய க்ரௌடு. அதில் பிலீவர்ஸும் இருக்கிறாங்க, நான் பிலீவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் மியூசிஷியன். இவர் ரட்சிக்கப்பட்டு வராருன்னு என்னதான்னு பார்க்க நிறைய கூட்டம் வருது. அவருடைய பேப்டிசத்துக்கு அதே மாதிரி தான் நிறைய கூட்டம் வருது. ஏன்னா ஒரு ஃபேமஸ் மியூசிஷியன் ரசிக்கப்பட்டிருக்காருன்ட்டு பார்க்க வராங்க. இந்த மாதிரி 3 பாட்டுக்கு அப்புறம் இவர் இறங்கி வந்துடுறாரு. ஏன்னா அவர் ஒரு புது பாட்டு பாடுறாரு. அந்த நேரம் ஆண்டவர் அவருக்கு பாட்டு கொடுக்குறாரு. புது ராகம், புது பாட்டு, ப்ராஃபஸி சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருடைய லைஃபே மாறுது. அந்த தாகம் நமக்குள்ள, அந்த தாகம் அதுதான் ஃபயர்ன்றது. ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை பார்த்தீங்கன்னா பினாகாஸ்க்கு இருந்துச்சு. பக்தி, வைராக்கியம், சீல். ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் எலியாக்கு இருந்துச்சு, எலிசாக்கு இருந்துச்சு, யோவான் ஸ்நானகனுக்கு இருந்துச்சு, பவுலுக்கு இருந்துச்சு. அதுதான் அனல்ன்றது. ஆண்டவர் மேல அலாதையான ஆசை. என் இயேசுவுக்காக நான் வாழணும், என் இயேசுவுக்காக நான் வாழணும். ஒரு ஜீவிதம் என் இயேசுவுக்காக. 2 நாள் முன்னாடி
ஒரு கன்னியாகுமரி பக்கத்துல இருந்து ஒரு பாஸ்டர் பேசினார். இந்த ஞானம் புஸ்தகத்தை படிச்சுட்டு அது குறித்து பேசினார். சொன்னார் ஒரு காரியம் எனக்கு வந்து அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக, என்னை திடப்படுத்துகிற வார்த்தையாக, என்னை ஆற்றி தேற்றுகிற வார்த்தையாக இருந்தது. அவர் சொன்ன காரியம், அவர் அண்ணன் தான் கூப்பிடுவாரு. அண்ணே நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம்ண்ணே. எங்கேயாவது போகணும், எங்கேயாவது போய் ஒரு கூட்டத்தில் போய் பேசணும், இல்லைன்னா ஒரு கூட்டத்தில் போய் உட்காரணும். ஊழியம் ஊழியம் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம்ண்ணே. டே அண்ட் நைட் ஊழியம் ஓடணும்னு நினைக்கிறோம். 30 வருஷமா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் இந்த புஸ்தகத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 சாப்டர் தான் இருக்கான். 70 சாப்டர்ல 60 சாப்டர் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அதை கொஞ்சம் பல காரியங்களை பேசினார். அப்போ சொன்னாரு, ஒரு இடத்துல உட்கார வச்சு இவ்வளவும் எழுத வச்சு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறாருன்னா வித்தியாசமா உங்களை எடுத்துட்டு வர்றாரு. எல்லார போலும் இல்லை, ஆனா ஊழியம் மகத்துவமான ஊழியம். சொன்ன காரியம் கிட்டத்தட்ட அது 3வது சாட்சியா 4வது சாட்சியான்னு தெரியாது. கர்த்தருடைய நாமம் இப்படி சொல்றேன். அவங்க ஃபேமிலி ப்ரேயர்ல அதை படிக்கிறாங்களாம். பைபிள் படிச்ச பிறகு இந்த ஞானம் புஸ்தகத்துல இருந்து அதை ஃபேமிலியில படிக்கிறாங்களாம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேனே, என்னை நான் நிதானிச்சு பார்க்கிறேன். நான் கடந்து வந்த இந்த 30 வருடங்கள்ல ஒரு தனி மனுஷனாக நான் எப்படியெல்லாம் நான் இருந்திருக்கிறேன், எப்படி இருக்கணும், இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் ஜெப ஜீவிதம் எப்படி இருக்கணும், நான் ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு சபையை நடத்துகிறவனாக, ஒரு லீடரா நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கறதுக்கு, என்னை நிதானிக்க எனக்கு இந்த புக்கு எனக்கு உதவியா இருந்துச்சுன்னு சொன்னார். சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப எனக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? வெறுமன உணர்ச்சி வசப்பட்டு ஓராபா காத்தா லீக்கா ஹோ ரீகா சத்தோ நாமா காப்பா லீக்கா தத்தோ ரீ 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 அப்படின்னு அந்நிய பாஷையை சத்தமா பேசுறது அனல் கிடையாது. அது கிடையாது. ஆண்டவரை எவ்வளவாக நீங்க நேசிக்கிறீங்க, உன் அறை வீட்டுக்குள்ள இருக்கட்டும்ட்டார். உன்னுடைய பக்தி நீ சந்தை வழியில காமிக்காத, சந்தை வழியில காமிக்காத. உன்னுடைய பக்திய அறை வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணுன்றார். உன் உபவாசம் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம், அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நல்லா அன்னைக்கு நல்லா எண்ணெய் நல்லா குளிச்சு தலைக்கு எண்ணெய் சீவி நல்லா நீட்டாரு. உன் உபவாசம் யாருக்கு தெரிய வேண்டான்றார். நீ கொடுக்கறது யாருக்கு தெரிய வேண்டாம், உன் வலதுகள் கொடுக்கறது உன் இடத்துக்கு தெரிய வேண்டான்றார். அப்ப அந்த பக்தி உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்ன்றாரு. அப்ப அந்த அனல், அந்த ஃபயர் எப்ப தெரியும்னா, உங்கள்ட்ட இருந்து வர வார்த்தை, ஜெபிக்கும் போது வருகிற வார்த்தை, எல்லாருக்குள்ளேயும் தேவ பிரசன்னம் வருதா, ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பார்க்கறாங்களா, ஆண்டவருடைய கிருபையை நினைச்சு பார்க்கறாங்களா, ஆண்டவருடைய இரக்கத்தை நினைச்சு பார்க்கறாங்களா, அதை தான் பார்க்கணும். ஆண்டவரை நினைச்சு பார்க்கணும். ரொம்ப சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுனால அனல் நினைக்க கூடாது. அந்நிய பாஷை அதிகமா பேசுறதுனால அதான் அனல் நினைக்க கூடாது. அப்படியே நான் கட்டுறேன் அவிழ்க்கிறேன், அதுல அனல் கிடையாது. உண்மையான அல்றது ஆண்டோர் மேல உள்ள அன்பு. அதான் இந்த உன்னத பாட்டுல சொல்றாரு, அந்த நேசம் மரணத்தை போல வலிதுன்னு. அதை ஃபாதர் அழகா பாடியிருப்பாரு. உன்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்,
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. அவர் மேல இருக்கிற அந்த அன்பு அக்கினியா இருக்கணும், அனலா இருக்கணும், புதுசா இருக்கணும். அதான் சொல்றாருல, புது துருத்தி புது திராட்சரசமா இருக்கணும். சடங்காச்சாரமா ஜெபிச்சுக்கிட்டு, ரொட்டீன் பிரேயர், ரொட்டீன் சாங்ஸ், ரொட்டீன் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், அது வேண்டான்றார். புது துருத்தியா இருக்கணும், புது திராட்சரசமா இருக்கணும். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது அது அக்கினியை எழுப்பும். நமக்குள்ள அக்கினி உண்டாகும். ஏன்னா ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல பார்த்தோம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ரகசியத்தை சொல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தர் பேசும்போது யாரால் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்க முடியும்னு. ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது நமக்குள்ள ஒரு அக்கினி எழும்பும். எப்படிப்பட்ட தெய்வத்தை நான் வணங்குகிறேன், எவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை நான் வணங்குகிறேன். அப்ப அந்த அக்கினியை எப்படி நீங்க எழுப்பணும் அப்படின்னா, ஒண்ணு, வேதத்தை வாசிக்கும் போது இட் இஸ் ஃபார் மீ, இட் இஸ் ஃபார் அஸ் இல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அப்படி படிக்க கூடாது. என் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், என் மேய்ப்பர், என் மேய்ப்பர், என் கர்த்தர், என் தெய்வம், என் பரம தகப்பன், என் பரம வைத்தியர், என் தெய்வம், என் இயேசு. அது வேணும். எரிச்சல் உள்ள தேவன் படிச்சோம் நம்ம. அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எப்படின்னா, பொசசிவ் காட். நீ எனக்கு மட்டும்தான், நான் தான் உன் தெய்வம், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதுபோல என் இயேசு, இயேசு பர்சனலா பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்பதான் ஆவி அனல் கொள்ளும். சும்மா ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணேன்னா அது நிக்காது. 3 பாயிண்ட்ல பேசுறது, 4 பாயிண்ட்ல பேசுறது, 5 பாயிண்ட்ல பேசுறதெல்லாம் நிக்காது. மேன்மெய்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், ஸ்பர்ஜன், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ ஓவரா மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணாத. ஓவரா மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணேன்னா அது அதோட முடிஞ்சு போயிடும், ஒரு தியரியா முடிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு பிஹெச்டிக்கு நீங்க ஏதோ ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ண மாதிரி முடிஞ்சிடும். கர்த்தருக்கு அதுல இடம் கிடையாது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு அதுல இடம் கிடையாது. அந்த நேரம் ஸ்பான்டேனியஸா வரணும். நான் சொன்னேன், கிம் கிளமெண்ட்ல 10 பாட்டு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, 3 பாட்டு தான் பாடினாரு. அதுக்கு மேல அவர் மேல ஒரு அனாயிட்டிங் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் எடுத்துட்டு போயிட்டார். அவர் முடிக்கணும்னு முடிக்கிறாரு, ஆனா ஜனங்க முடிக்க விடல. கிளாப் பண்ணி அந்த, ஏன்னா எல்லாம் வாலிபர்கள்லாம் வந்து ஆல்டர் கால் கொடுக்கவே இல்லை, எல்லாம் வந்து ஒப்பு கொடுக்கிறான். அதான் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்வாரு, அல்ல ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, நமக்குள்ள எப்படி அக்கினி இருக்குதோ அதுதான் அந்த கிரௌட்ல வரும். பிரசங்கத்தை கேட்கிறவங்க, நமக்குள்ள அக்கினி இருந்தாதான் நம்ம கூடி ஜெபிக்கும் போது எல்லார் மேலேயும் ஃபயர் வரும். ஏதோ வெளியே இருந்து வருதில்ல அபிஷேகம், உள்ள இருக்கிற ஆவி அனல் கொள்ளணும். உள்ள இருக்கிற ஆவி அனல் கொள்ளணும். எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறீங்க? எவ்வளவு மகத்துவமான தெய்வம்! அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் கிருபை எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதுன்றத நீங்க ருசிச்சு பார்க்கிறது, அதுலதான் அனல் இருக்குது. அப்ப வேத வார்த்தைகளை படிக்கும் போது நம்மளுக்குள்ள அக்கினி மூலம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம்.
என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பேசும்போது நமக்குள்ள ஒரு அக்கினி எழும்பும். பொறுக்க கூட முடியாது, நம்மளால அடக்கி வைக்க முடியாது. ஆண்டவர் பேசும்போது ஒரு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்ளும். அந்த தேவ சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், above all human understanding. ஒரு மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது, எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த சமாதானம் எப்படி வருதுன்னு. 2 நாள் முன்னாடி வெளியூர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன குழந்தை, 5 மாச குழந்தை, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். எங்கேயோ ஒரு உணவு குழாயிலையோ சுவாச குழாயிலையோ இரைப்பையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு ஹோல் இருக்குது. அதை கண்டுபிடிக்க முடியல டாக்டர்ஸால. நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. டெய்லி ஜெபம் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. ஃபோனில் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கடைசி பார்த்தீங்கன்னா முந்தா நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டாக்டர்கள் கைவிட்டாங்க. எவ்வளோ லட்சம் செலவழிச்சிட்டாங்க. அது வெளி மாநிலத்தில் கொண்டு வச்சிருக்கிறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலில். எவ்வளோ லட்சங்கள் செலவழிச்சிட்டாங்க. ஆனால் டாக்டர்கள் கடைசியாக முடியாது, தூக்கிட்டு போயிருங்க அவ்வளவுதான். அந்த நேரம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிப்பீங்க? மாம்சத்தில் ஜெபிச்சா எல்லாம் நடக்காது. மாம்சீகமா உணர்ச்சி வசப்பட்டு அவுட் ஆஃப் எமோஷன்ஸ் இஃப் யூ ப்ரே, தட்ஸ் நாட் த ரைட் ப்ரேயர் ஃபார் தட் சிச்சுவேஷன். த பெயின், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வலி வேதனை நம்ம மைண்டு பேசும். சின்ன குழந்தை தானே, ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது, இந்த இந்த குழந்தை செத்து போனால் பரவாயில்ல, சின்னது தானே. பெருசாகி வாலிப வயசில் இறந்தாதான் பெரிய இழப்பு, கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க அப்படின்னு மைண்டு பேசும். அசட்டை பண்ண தோணும். ஆனால் நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? எதுவும் சாதாரணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாருக்காக ஜெபிக்கிறோமோ அது சாதாரணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த நேரம் சரியான ஜெபம் எப்படி பண்ண முடியும்னா, நம்மளால முடியாது. நம்ம அறிவு ஞானம் அனுபவம் மற்ற ஊழியத்தில் பார்த்த அனுபவங்கள்லாம் செல்லாதப்ப, நோ யூஸ். அந்த நேரம் இயேசு பேசினாதான் சரியா இருக்கும். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அந்த இருதயத்துக்கு ஏற்ற, அந்த நறுங்குண்ட இருதயத்துக்கு ஏற்ற, அந்த நொறுங்குண்ட ஆவிக்கு ஏற்ற வார்த்தை அவரிடத்துல தான் இருக்கு. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர். அவர் பேசினாதான் உண்டு. நாம ஊழியம் செஞ்சோம்னா நிற்காது. அதனால தான் எனக்கு மேம்போக்கா பேசிட்டு இருக்கவங்கள பார்க்கும்போது ரொம்ப பாரமா இருக்கும். என்ன பாரம்னா, இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் இவங்க ஆழமான காரியங்களை யோசிப்பாங்க. அது வரைக்கும் இப்படிதான் மேலோட்டமா உணர்ச்சி வசப்பட்டு மேலோட்டமான பாடல்களை பாடிக்கொண்டு மேலோட்டமான காரியங்களை வேதத்திலேருந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடக்கும். ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மிஷினரிகளை வைத்து ஒரு 3 நாள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நாள் மத்தியானம் சாப்பாடுக்கு எல்லாரும் போறாங்க. மீட்டிங் நடக்கிற இடம் ஒரு இடம், அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணும் சாப்பாடு நடக்கிற இடத்துக்கு. அது ஒரு நல்ல ஒரு பெரிய தோட்டம் மாதிரி அந்த இடம். அப்ப அந்த இடத்துல நான் போய்கிட்டு இருக்கேன், நான் சாப்பாட்டுக்காக. திடீர்னு ஒரு கணவன் மனைவி தகார்னு வந்து முழங்கால் போட்டாங்க அந்த மண் தரையில். போட்டு ஜெபம் பண்ணணும்னு தலையை கவிழ்த்து நிற்கிறாங்க.
நான் கண்ணை மூடுனா ஒரு மரத்து மேல இடி விழுந்து அந்த மரமே எரிஞ்சு போன மாதிரி ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். நான் அதை சொன்னேன் பாருங்க, 2 பேரும் கத்தி கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் நின்ட்டாங்க, போறவங்க வரவங்க எல்லாம். அப்படி கதறாங்க. ஏன்னா அவங்க அடக்கி வச்சு இதெல்லாம் பீறிட்டு வருது அழுக. ஒரு மரத்துல நான் இடி விழுவதை நான் பார்க்கிறேன்னு சொன்னேன் பாருங்க, அவ்வளவுதான். இடி விழுந்தது போல இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்க. அவங்க அப்ப சமீபத்துல தான் அவங்க பையனுக்கு திருமணம் செய்யறதுக்காக, அது வெளியூர்ல நடந்தது. இங்க சென்னையில ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒருத்தருடைய மகளை திருமணம் செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் நடந்து, எல்லாம் ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விடிஞ்சா கல்யாணம். திடீர்னு அந்த தாயாருடைய தம்பி ரொம்ப அந்த பையன் மேல பிரியமா இருப்பாராம், தாய் மாமன். திடீர்னு அப்படி உட்காந்துருந்தோட சரிஞ்சாராம். வயசு 40 45 தான் இருக்கும். சரிஞ்சிருக்கிறாரு. இவங்க போய் தூக்கி என்னப்பா என்னப்பான்னு கேட்டா உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆதரவா இருந்தவரா. இவங்களுக்கு அந்த திருமணத்தை நடத்துறதா வேண்டாமான்னு ஆயிடுச்சு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 8 பேர் மாத்திரம் அந்த திருமணத்துல வச்சுட்டு மீதி எல்லாரும் அந்த பாடி எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கே கொண்டு போயிட்டாங்க அடக்கம் பண்றதுக்கு. இந்த பையன் கல்யாணம் முடிச்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் மத்தியானத்தோடு அங்க போயிட்டாங்க எல்லாரும். அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? மேலோட்டமா பாட்டு பாட முடியுமா? அந்த சரியான வார்த்தை இயேசு பேசணும். இப்ப நம்மளுடைய அறிவெல்லாம் புரோஜனம் இல்லாம போயிடும். நம்மளுடைய ஞானம் எல்லாம் புரோஜனம் இல்லாம போயிடும். ஒருத்தன் நல்லா சிரிக்கிறான் அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கிடணும், அவன் நல்லா நல்லா 100% சிரிக்கிறான் அப்படின்னா அவன் 100% அளவும் செய்வான்றதை புரிஞ்சுக்கிடணும். முழுமையான ஒரு அதுதான். அந்த அந்த சிச்சுவேஷன் நமக்கு வரணும். அந்த எமோஷன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சி, அந்த வேதனை நமக்கு வரணும். அதே நேரத்துல ஆவியில அதை எடுத்து சொல்லணும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நேத்து நேத்து இந்த நேத்து அங்க வெளியூர்ல ஒரு எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பிரியமான ஒரு மனுஷன். குறைச்ச வயசு தான். அவருக்கு ஏதோ ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கு. ஆனா அவர் என்ன நினைச்சுக்காரு, பூச்சி ஏதோ கிடைச்சிருச்சுன்னு ஏதோ ஒரு மருந்து குடிச்சிருக்கிறாரு. சீரியஸ் ஆயிடுச்சு. சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் போனா பல்ஸ் இறங்கிட்டே போகுது. உடனே ஐசியூ கொண்டு போயிருக்காங்க. ஏதோ ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. 1 மாசம் போராடி உயிர் போயிடுச்சு. அவர் தான் சென்டர் பாயிண்ட். அங்க இருக்கிற அந்த அந்த மாநிலத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரங்களும் அவர் தான் சென்டர் பாயிண்ட். இவர் அவர்கிட்ட பேசணும், அந்த ஊழியக்கார் இவர்கிட்ட பேசணும், இந்த ஊழியக்கார் அவர்கிட்ட பேசணும். இவர் மூலமா தான் பேசுவாங்க. அவர் இடத்துல எப்பயுமே ஒரு 15 பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. 15 20 பாஸ்டர்ஸ் எப்பயுமே அவர் இடத்துல இருப்பாங்க. அப்படி ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணை வந்து மிஷினரி அனுப்பிச்சிட்டார். ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காது. அந்த கப்பல் பூரா மிஷினரிகள். நீங்க என்னென்ன புக்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா, காணிக்கையும் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த புக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பல் போய் ஒவ்வொரு ஊரா நிற்கும். அந்த இடத்துல யாரெல்லாம் அந்த புக்ஸை வாங்கி அவங்க காணிக்கையா கொடுக்கறது தான். அது 50 ரூபா புஸ்தகத்துக்கு 500 கொடுப்பாங்க. 500 ரூபா புஸ்தகத்துக்கு 5000 கொடுப்பாங்க. 5000 புஸ்தகத்துக்கு 500 கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அதை வச்சு அவங்க ரன் பண்ணிக்கிடணும். சம்பளம்னு கிடையாது. அவ்வளவுதான். அந்த பிள்ளையோட லைஃப் வந்து அங்கேயே அந்த மிஷினரிகளுக்குள்ளே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த கப்பல்லே போயிட்டு இருக்கணும். அப்படி போயிடுச்சு, அர்ப்பணிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப அந்த கப்பல் எங்க? சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்குதான். கென்யா எங்க இருக்குதான். அங்க இருந்து அந்த பொண்ணு வரணும். நாளைக்கு அடக்கம். அந்த குடும்பத்துக்கு என்ன வார்த்தை சொல்லுவீங்க? மேலோட்டமான பேச்சுக்கள் அங்க நிற்காது. அழுகிறவனோடு அழுங்கள்னார் ஆண்டவர். அந்த வேதனை, அந்த கண்ணீர்,
அந்த துக்கம், இந்த குடும்பத்துக்கு யாரு ஆதரவு, யார் நடத்துவா? பல கேள்விகள். எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கு பதில்? இயேசுகிட்ட தான் இருக்குது. அப்ப உண்மையான அன்பு, அந்த உண்மையா அந்த குடும்பத்தை நேசிச்சாதான், அந்த உண்மையான அன்பு இருந்தா தான் அது வந்து உண்மையா, அது வந்து ரியலா இருக்கணும், ரியல் லவ்வா இருக்கணும். அதுதான் ஃபயர்ன்றாரு. சும்மா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு ஜம்பிங் சாங்ஸ் பாடுறதோ, ட்ரம்ஸை போட்டு டத்தர் தட தடன்னு அடிக்கிறதோ கிடையாது. உற்சாகமா, உற்சாகம் வேற, அது வேற. ஆவியில சொல்றதான் திரும்ப திரும்ப சொல்றாரு. சங்கீதம் 42 1 2 வசனங்கள் பாருங்க, தாவீதோடது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். மான் எப்படி மான் நீரோடைக்காக வாஞ்சிக்குமோ, அப்படி போல நம்ம ஆத்துமா, நம்ம உள்ளார்ந்த மனுஷன் ஆண்டவருக்காக வாஞ்சிக்கணும். என் இயேசுவே, இயேசுவுக்காக நான் தாகமா இருக்கிறேன்னா, எனக்கு அந்த தாகம் இருக்கா? நான் ஜெபம் பண்ணணும் ஏதோ ஒரு வேலையா நினைக்கிறேன்னா, ஐயோ ஜெபம் பண்ணணுன்றத இல்ல, ஆண்டவர் எனக்காக காத்துட்டு இருக்கிறார். என் தேவனுடைய சந்நிதிக்கு நான் எப்படா போவேன்? எப்ப அவர் சன்னிதானத்துல நான் உட்காருவேன்? சங்கீதம் 63 1வது வசனம், அதுவும் தாவீதோட தான். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மைத்தானப்பா நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் மேல உள்ள அந்த அன்பு, ஊழியமெல்லாம் அவருக்கு பெருசா நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கு அது லேசான காரியம். எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்க, எவ்வளவோ மோசேக்கள், எவ்வளோ எலியாக்கள் வச்சிருக்கிறார் அவர். யாரை கண்டுன்னு அவர் பண்ணிடுவார். ஆனா அவர் உண்மையாய் அவர் மேல தாகமாய் இருக்கிறவங்களை தேடுறார். உண்மையா அவரை வாஞ்சிக்கிறவங்க, அவர் மேல உண்மையா அன்பு கூறுறவங்களை தான் அவர் தேடுறார். வெறும் ஏதோ பாட்டை பாடிட்டு இருக்குது இல்லை. என் இருதயம் அவருக்காக ஏங்குதா? உங்கள் கரங்களை மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தையும் கத்தருக்கினராக உயர்த்துங்கள்ன்றார் எரேமியா. என் இருதயத்துல என்ன கத்தர் எவ்வளவாக இருக்கிறார், என் கத்தரை எவ்வளவாக நான் வாஞ்சிக்கிறேன், எவ்வளவாக என் கத்தர் மேல நான் தாகமாய் இருக்கிறேன். அதைத்தான் யோபிட்ட பார்த்தாரு, யோசிப்பினதை பார்த்தாரு. யோசிப்பு எவ்வளவு கஷ்டமான பாதையில கொண்டு போனார், ஆப்போசிட் வேல கொண்டு போனார். ஆனாலும் யோசிப்பு ஆண்டவர் மேல உள்ள அன்பை விடல. தானியேல் அதேதான், தியாகமான ஒரு வாழ்க்கை, அடிமை, அன்னகர், யாரும் கிடையாது. நான் தானியேலுக்கு யாரு? ஒன்னே ஒண்ணுன்னா கர்த்தர் தான். இடைவிடாமல் கர்த்தர் ஆராய்ச்சிட்டு இருந்தார். நம்ம ஆராதனை, நமக்குள்ள ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும் போது எப்படியாக இருக்குது. அதுல ஒரு அதுல ஒரு அது ஒரு ரியல் அன்பை பார்க்க முடியுதா? பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். அந்த தாகம், அந்த தாகம்
ஆண்டவர் மேல உள்ளதா? மத்தேயு 15 அதிகாரம் 7 முதல் 9 வசனம் பார்த்தோம். நான் இன்னொரு படிக்கிறேன். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர் இருதயமே எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அது ஏசாயா எங்க சொல்லியிருக்காருன்னா, ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனத்துல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமா எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. கஷ்டம் வரும்போதான் தேடுறோம். கஷ்டம் இல்லைன்னா ஆண்டவரை தேடுறது இல்லை. எனக்கு கஷ்டம் வருது, என் காரியங்கள் நடக்கலைன்ற போதுதான் நான் ஆண்டவரை தேடுறேன். சில பாரம்பரியமா ஏதோ ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போகணும்ட்டு போறது. உண்மையா ஆண்டவரை நேசிச்சு நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் உள்ளுக்குள்ள இயேசுவே இயேசுவேன்னு நினைச்சு பார்க்கிறோமா? லேவியராகமம் 6 அதிகாரம் 9, 12 2 வசனங்கள், 9, 12, 13 3 வசனங்கள். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும், இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கணும். பலிபீடத்தின் மேலே இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகாதலாகாது. அப்படி போல நமக்குள்ள எப்பொழுதும் அந்த பலிபீடத்தின் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள எப்பொழுது ஆண்டவரை நினைச்சு நன்றி சொல்லி அவர் ஆராய்ச்சியே இருக்கணும். எவ்வளவு நன்மை செய்தார், செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி, ஆண்டவரே நன்றி ஐயா, நன்றி ஐயா, எசையா நன்றி. அப்படிதான் அனல் மூட்டணும். நம்ம ஆவி அனல் மூட்டுறது. லூக்கா 12 அதிகாரம் 49வது வசனத்தை சொல்றாரு, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம தான் அக்கினி. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அக்கினியா இருக்கணும். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தை, நம்ம வாழ்க்கை அக்கினியா இருக்கணும். ஆண்டவர் மேல் உள்ள அந்த அன்பு. ஏசாயா புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நமக்குள்ள அக்கினியா இருந்தா தான் நம்மளை சுற்றி இருக்கிற இருள் நீங்கும். சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கும். பேசும்போதே ஒரு ஃபயர் உண்டாகணும். சோர்ந்து போய் ஒருத்தவங்க பேசுறாங்களா அவங்கள்ட்ட, சோர்ந்து போய் வாழ்க்கை அவ்வளவுதான், என் புருஷனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த காரியத்தினால இந்த காரியங்கள் நடக்காதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், போராட்டமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க பேசுகிற வார்த்தை அவங்களுக்குள்ள அவங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். ஆண்டவரை குறிச்ச அந்த பிரசன்னத்தை உணர்ற மாதிரி இருக்கணும் உங்க வார்த்தை. ஆண்டவரை குறித்த நிச்சயத்தை உண்டாக்கணும். அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம், ஆண்டவர் மேல உள்ள வாஞ்ச தாகம், இதுதான் அவங்க மேல இறங்கும். அதான் பேதுருக்குள்ள இருந்த அபிஷேகம் தான் கொர்நேலி வீட்டுல எல்லார் மேலேயும் வந்துச்சு. நீங்க உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கு, உங்களுக்குள்ள குழப்பம் இருக்குது, உங்களுக்குள்ள கலக்கம் இருந்ததுன்னா நீங்க பேசும்போது என்ன வரும்? என்னத்த வாழ்க்கை அப்படின்வாங்க அவங்க விரக்தியோட. நமக்கு அவன் என்னத்த வாழ்க்கைன்னு ஆயிரும். இல்ல, என் கர்த்தர் யார், அந்த எப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க வணங்குகிறீங்க, நம்ம தெய்வம் யாரு, அவரால் என்ன செய்ய முடியும், ஒரு எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வம், எவ்வளவு அன்புள்ள தெய்வம், அதை பேசும்போது அக்கினி இறங்கும். தான் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உங்களுக்கு உங்க மேல ஒரு வெளிச்சம் இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்கு உங்களுக்குள்ள. தானியலுக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்துச்சு, யோசிப்புக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்துச்சு. எபேசியர் 3:10 சொல்றார் பாருங்க. அதே இதை
அதை என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்க பவுல். எபேசியர் 3:10 இதுதான் எழுப்புதலுக்கான வசனம். என்ன நடக்க போகுது இப்ப? இப்ப என்ன நடக்க போகுது? எழுப்புதல் ஊழியம்ன்றாங்களே, அது என்ன நடக்க போகுது தான் இதுதான். உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, God's multi-dimensional wisdom will be revealed to this world through us by us. இது யாரோ சபைன்னு யாரும் நினைக்க கூடாது. சபையின் மூலமாகனா ஏதோ ஒரு சர்ச்சு மூலமா, அப்படி இல்லை. நம்மளை தான் சொல்றார் ஆண்டவர். உன் மூலமாக என் வெளிச்சத்தை, என் ஞானத்தை, என் வல்லமைய, என்னுடைய அன்பை, அந்த அனாதி சிநேகத்தை உன் மூலமாக இந்த உலகத்தை நான் வெளிப்படுத்துவேன். அப்ப அந்த அக்கினி அவர் தான். அவருடைய அந்த அவருக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த அன்பு நம்ம மூலமாக தான் வெளிப்படுத்த போறாரு. நம்ம மூலமா தான் உலகத்தை வெளிப்படுத்த போறாரு. யாரையோ கொண்டோ அல்ல, அது நம்மளை கொண்டுதான் செய்ய போறாரு. நம்ம ஏதோ அப்படியே ஒரு மேடையில் என்னென்ன ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவாரு, எல்லா ஜனம் உட்காந்து கேட்பாங்க, நிறைய வால் போஸ்ட் அடிப்பாங்க. அது இல்லை, அது இல்லை. ஒரு 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு வழிதவறி போயிருச்சுன்னா அந்த ஒரு ஆடை மனம் திரும்ப வச்சு தன்னிடத்துல சேர்க்கிறது தான் அவருடைய ஊழியம். அவருடைய இறுதி அந்த அந்த ஆட்டின் மேலதான் இருக்குது. வசதி உள்ளவங்க மேல கிடையாது. இல்ல, ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னாரு, அவரு கூட்டத்துல 4.5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வருவாங்க. ஆனா அவர் சொல்லுவாரு, யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா, யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவைன்னா, அந்த 5 லட்சம் பேர் கூட்டத்துல ஒருத்தன் இப்ப என்ன இயேசு சொல்றாருன்னு கேட்டுட்டு செத்து போனான்னு வந்து நிப்பானான், தற்கொலை செஞ்சு கொள்ளலாம்னு. அவனுக்குத்தான் தேவை ஊழியம்னுவார். அதைத்தான் தேடுமா. கர்த்தருடைய இருதயம் அவன் மேலதான் இருக்குமா. அந்த ஒருத்தனை காப்பாத்தனா போதும்ன்றார். அதனால இந்த மாதிரி விளம்பரங்கள் தேவையே கிடையாது. ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 18-19 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஊழியர் வந்திருந்தார் வீட்டுக்கு. இன்னொரு ஊழியக்காரர் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு, இவர்கிட்ட போய் ஜெபம்ன்ட்டு போங்கன்ட்டு என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அப்ப அந்த ஊழியக்காரருக்கு நான் ஆண்டவர் என்ன சொன்னார்லான்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவருடைய ஊழியமே வேற மாதிரி போயிடுச்சு. அவருக்குள்ள ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. எல்லாரும் எல்லா இடங்களும் போய் ஊழியம் செய்யறாங்க, ஆனா நான் எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துருக்கிறேன்னு. அப்ப நான் சொன்னேன், இப்போ பஞ்சாப்ல இருந்து ஒரு ஊழிய அழைப்பு உங்களுக்கு வரும். வட இந்தியாவில் உள்ள பஞ்சாப்ல இருந்து ஒரு ஊழிய அழைப்பு வரும், உங்களுக்கு வரும். ஜலந்தர்ல இருந்து வரும். அதை நீங்க மறுக்காம போங்க. அந்த இடத்துல ஒருத்தன் வருவான், அவன் மூலமாக வெளிநாட்டுல வாசல் திறக்கப்படும். அதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்கறதே கடினமா தான் இருக்கும்னு. அவருக்கு அப்படியே ஆச்சரியம். அதே மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் போகாத நாடு கிடையாது. உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கிறார். எங்க இருக்கிறார் எப்பன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாக, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஹோலி ஸ்பிரிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உங்களுக்கு விளம்பரம் பரிசுத்த ஆவியானவர் தான்ட்டு போயிட்டார். நான் என்ன நினைச்சிட்டேன்னா, யாருக்கோ ஒருத்தருக்கு அற்புதம் நடத்துவார் போல ஆவியானவர் நம்ம மூலமா. பெரிய அற்புதம் நடந்தோடனே அவங்க போய் சமாரிய ஸ்திரீ மாதிரி சொல்லி எல்லாரும் வருவாங்க போல, ஒவ்வொருத்தரும் மாதிரி சமாரிய ஸ்திரீ மாதிரி ஆண்டவர் பயன்படுத்துவார் போல. ஆனா வருஷங்கள் ஆக ஆக ஆகத்தான் அதை நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், அதை அனுபவிச்சேன். எப்படின்னீங்கன்னா, எனக்குள்ள இருந்து ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்ன்றதான் எனக்கு விளம்பரம்ன்றதை தான் பார்த்தேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், there is no wall poster, there is no cutout for you.
உங்களுக்கு கட் அவுட் வைக்க மாட்டாங்க, உங்களுக்கு வால் போஸ்ட்லாம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். எனக்குள்ள இருந்து ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், எனக்குள்ள எப்படியாக இருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவியானவர் எப்படி இருக்கிறார், எப்படி நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிறீங்களா அவரை? அவரை அவர் எப்பொழுது அவருக்கு நன்றி சொல்றீங்களா? துக்கமா இருக்கு. அநேகர் வேதத்தை படிக்கிறதுன்றது ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கிறாங்க. ஆனா அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அவங்க நினைக்கிறாங்க இது அப்படியே உட்கார்ந்துருவாங்க நினைக்கிறாங்க. ஆனா கஷ்டம் வரும். அந்த இருள் வரும் பொழுது, அந்த நெருக்கடி வரும் பொழுது, அப்பா இயேசுவே இயேசுவேன்னு தேட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பரிதாபமானது அது. அவங்க நினைக்கிறாங்க அப்படியே இந்த லைஃப் அப்படியே போயிரும். இது நிரந்தரமானது கிடையாது. நீங்க வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. இது புல்ல போல வாடி போகும். புல்ல போல உதிர்ந்து போகும். நிழலை போல கடந்து போயிரும். மேகங்கள் போல கலைஞ்சு போயிரும். வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமானது கிடையாது. கர்த்தர் கரத்துல அடங்கி இருந்தா தான் நம்ம வாழ முடியும். கர்த்தர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ முடியாது. கர்த்தர் அவசியம். எவ்வளோ பேர் வாழ்க்கையில பார்த்துட்டேன். கோடி கோடியா பணம் வச்சிருந்தவங்க, சொத்து வச்சிருந்தவங்க எல்லாம், பெருமையா பேசுறவங்க எல்லாம், ஆண்டவர் எனக்கு ஆண்டவரே நீரே வழியாப்பா, நீர்தான் சத்தியம், உம்மை தவிர வேறு வழி இல்லை, நீர்தானப்பா ஜீவன், நீர்தானப்பா எல்லாமே, இயேசுவேன்னு விழ வச்சுட்டார். விழும்படி ஆயிருச்சு சூழ்நிலை. உங்க சொத்து பணம் உங்க வேலையெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இங்க ஒரு சகோதரர் இருந்தாரு, மிகப்பெரிய பதவியில இருந்தார். மிக உயர்வான பதவி, நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல சம்பளம். அதை விட்டு ஊழியத்துக்கு வந்தார். அல்லது உடனே எல்லாரும் இவ்வளோ ஆச்சரியம், இவ்வளோ பெரிய ஒரு பதவியை விட்டுட்டு, அதிகாரத்தை விட்டுட்டு, வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு ஊழியத்துக்கு ஒருத்தர் வருவானான். இவ்வளோ வாஞ்சியா பாடுவார். பாடும்போது அவர் பாடல் வார்த்தைகளை விட அவர் உள்ளம் ஏங்குது, ஆண்டவருக்காக ஏங்குறதையும் அந்த வாஞ்சிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும் அவர் ஆராதனை நடத்தும் போது. ஒரு டைம் வரும்போது தனியா ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. நான் சொன்னேன், நீங்க உங்களுக்கு தனியா ஊழியம் ஆரம்பிங்க பிரதர், உங்களுக்கான வேலை வந்துருச்சு, இனி இந்த ஊழியத்தில் நீங்க இருக்க முடியாதுன்னா, இல்லை இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம்னார். இல்லை இல்லை, இது ஒருத்தருக்கு அழைக்கப்பட்ட ஊழியம், அதெல்லாம் நீங்க இருந்தீங்க, இப்ப நீங்க தனியா போங்க. சும்மா போய் இங்க சென்னைக்கு அவுட்டர்ல சின்ன கோடவுன் இருந்துச்சு அவருக்கு. ஒன்றும் வேண்டாம், நீங்க நல்லா அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு 2 பாயை விரிச்சிட்டு ஒரு மண்பானையில தண்ணி வச்சுட்டு நீங்க வாட்டு கை தட்டி நீங்க ஜெபம் பண்ணியே பாடி ஆராதிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஒவ்வொரு ஆத்மாக்களா உங்களுக்கு வரும்னு. கேட்கல அவரு. மிகப்பெரிய ஒரு போஸ்ட் வந்துச்சு வெளிநாட்டுல இருந்து. மிக போஸ்ட் தான், அவ்வளவு பெரிய பெரிய போஸ்ட். நான் சொன்னேன், இல்லை பிரதர், அது ஆண்டோட சித்தம் இல்லை, நீங்க போய் இங்க உட்காந்து நீங்க இதை ஆரம்பிங்க, இது எங்கேயோ கொண்டு போகும், மேலே தூக்கிட்டு போவாரு பிரதர்னு. கேட்கல. அந்த ஊழ போயிட்டாரு. நிறைய நிலங்களை வாங்கி போட்டாரு இங்க. அப்படி சம்பாத்தியம். ஏன்னா அவருக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, கார் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கம்பெனி செலவு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எல்லாமே. இவருக்கு வர சம்பளம் பூராமே சேமிப்பாயிடுச்சு. இங்க அவங்களும் நிலமும் வீடுகளை வாங்கி போட்டாரு. ஒரு நாள் என்ன பண்ணான், திடீர்னு, அது சவுதியில நடந்த காரியம், அது சொல்லிட்டான், இனி எங்க ஆளுக்கு இதை போஸ்ட் பண்ணி நீ போட்டான்ட்டான். அவ்வளவுதான், ஒண்ணுமே கேட்க முடியல அவருக்கு. என்ன எதனால நீ இது பண்றனாங்க, எங்க 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 வேலை இது, நீ போயிட்டு வந்துட்டான். இங்க வந்தாரு, எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. எங்க போச்சு, எப்படி போச்சு தெரியல. எல்லாமே போயிட்டு இப்போ ஒரு 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 ஊழியத்துல ஒரு மறைவான ஒரு ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறார். ஏன் அந்த ஃபயர் போயிருச்சு, ஆண்டவர் மேல இருந்த அந்த ஆதி அன்பு.
இந்த ஆதி அன்புன்னு என்ன? முதல்ல ரட்சிக்கப்படும் போது நம்ம எப்படி ஆண்டவரை நேசிச்சோம், எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணோம், அது அப்பவே இல்ல. அந்த 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 அன்பு, ஆதி அன்பு. அதுக்கப்புறம் நம்ம கஷ்டமான நேரத்துல, மிகவும் நெருக்கடியான நேரத்துல, எந்த மனுஷனால உதவி செய்ய முடியாது, கர்த்தர் தான் உதவி செஞ்சாதான் உண்டுன்ற நேரத்துல, கர்த்தர் அந்த நேரத்துல நம்ம உதவி செஞ்ச போது நம்ம என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசணும், எப்படியெல்லாம் நம்ம புதுப்பிச்சோம் நம்மள, அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அப்ப அந்த அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி உங்களுக்கு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க அதிகாலையில உங்க ஜெபத்துல ஆரம்பத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி 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 குடும்பமா ஜெபிச்சீங்கன்னா வாய் விட்டு சொல்லணும். அப்பதான் உங்க எல்லாருக்கும் தெரியும். தனியா ஜெபிச்சோம்னா உள்ளுக்குள்ளேயே அந்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி, ஆண்டவரே இந்த நன்மை செய்தீங்களே, ஆண்டவரே இந்த நன்மை செஞ்சீங்களே, நீ நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லணும். அப்பதான் அந்த அக்கினி வரும். அவர் மேல உள்ள அந்த அன்பு அக்கினியா ஆகும். நிறைய பேர் சும்மா வாயில பேசுவாங்க, கர்த்தரை குறிச்சு அனுபவிச்சு பார்த்தாங்கன்னா கிடையாது. எக்ஸ்பீரியன்சிங் காட், ஆண்டவரை அந்த அன்பன் ருசிச்சு பார்க்கணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ன்றதை ருசிச்சு பார்த்து அதை ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு பிரபலமான ஊழியக்காரர், அவருக்கு சிலர் அவரை அவமானப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா ஊழியக்காரர்களும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் ஒதுக்கிட்டு அந்த ஊழியக்காரருக்கு மட்டும் 2 நிமிஷம் போட்டு இருந்துச்சு. ஆனா யாருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு பெரிய கூட்டம். அந்த ஊழியக்காரர் எந்திரிச்சு அப்பான்னார். எந்திரிச்சு நின்று சும்மா மைக்கில் அப்பான்னார், அவ்வளவுதான். அவர் ஏதோ ஒரு பாட்டை தொடங்குறாருன்னு எல்லாம் மொத்த ஜனமும் பாட ஆரம்பிச்சிருச்சு. யாராலையும் நிறுத்த முடியல. அவர் சொன்னது ஒரே வார்த்தை, அப்பான்னார், அவ்வளவுதான். அந்த ஒரு பிரசன்னம் எல்லார் மேலே இறங்கி அவரை கனப்படுத்தி விட்டுருச்சு. நான் அப்புறம் முடிச்ச பிறகு ஒரு போய் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் போட்டிருக்கு அவருக்கு. அவ்வளவு பிரபலமான ஊழியக்காரர், ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்துகிற பாத்திரம். ஆனா ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர். அவர் பண்ற அந்த ஜெபம், அவருக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் கனப்படுத்திட்டாரு. எல்லாம் வெக்கப்பட்டு போனாங்க. மேலோட்டமான அன்பு இருக்கக்கூடாது ஆண்டவர் மேல, மற்ற மனுஷர் மேலே மேலோட்டமான அன்பு இருக்கக்கூடாது. உங்க உங்க இருதயத்திலிருந்து அவங்களை நேசிக்கணும். ஆண்டவரையும் மற்ற மனுஷர்களையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கணும். மேலோட்டமான அன்பு இருக்கக்கூடாது. அப்பதான் அக்கினி உங்களுக்குள்ள இருக்கும். நம்ம பேசுறது நடக்கிறதெல்லாம் ஆழமா இருக்கணும். நீங்க பேசுறீங்கன்னா மேலோட்டமான காரியங்களை பேசிட்டு இருக்க கூடாது, ஆழமான காரியங்களை பேசணும். நீங்க உங்க வாழ்க்கை ஆழமா இருக்கணும். மேலோட்டமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழக்கூடாது. நல்ல இருதயத்துல உணர்ந்து பேசணும், இருதயத்துல உணர்ந்து நடக்கணும், நல்லா சிந்திக்கணும். சிந்திக்கிறதுல அனலா இருக்கணும், உணர்வதில் அனலா இருக்கணும். உங்களுடைய சின்சியாரிட்டி, உங்களுடைய டெடிகேஷன், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபயர் பார்க்கணும். அதில் உங்களுடைய ஒரு உங்களுடைய இருதயம் அதில் இருக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஒரு நாள் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அது நீதிமொழிகள் இல்லை திரும்ப திரும்ப சொல்றாரு. இருந்தாலும் நான் வாஸ்து காமிக்கிறேன். அது திரும்ப அந்த இடம் எப்படி ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இருதயம் என்னன்றது தெரிஞ்சுக்கிடணும். நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையின் பெண் என்று சோம்பேறி சொல்லுவான். ஏன்னா எந்த வேலையை சொன்னாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பான் சோம்பேறி. இதை செய்யனா இந்த நேரம் மழை பெய்யுங்க, இந்த நேரத்துல போய் செஞ்சோம்னா மழை வந்துடும், டெய்லி மழை பெய்யுது அப்படின்றான். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தள்ளி வச்சிருவான். அதைத்தான் சொல்றாங்க, சோம்பேறித்தனம் அப்படிதான் ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்புறம் 26ஆம் அதிகாரம், நீதிமொழி 26ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணுவான். நாளைக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, நாளைக்கு இந்த ஸ்டெப்ஸை போட்டுருங்க அப்படின்னா
ஐயா இது நல்லா காயணும்யா, இன்னொரு 2 தடவை நல்லா நம்ம அந்த இதை அடிச்சு விட்டு அப்புறம் பார்ப்போம்யான்னு. அது சும்மா அப்படியே தள்ளி விட்டுருவான். அது 1 மாசம் ஆகும். அந்த கட்டையை கட்டி வச்சு ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. ஸ்டெப்புக்கு வந்து கம்பா கட்டி வச்சு அந்த வீட்டில் ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரு. சின்சியாரிட்டி, கமிட்மெண்ட், இன்வால்மெண்ட். அந்த 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 சோம்பேறித்தனத்தை கொடுக்க கூடாது. அதே இது பாருங்க, ஒரு குணசாலியான ஸ்திரீ பத்தி சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 31 அதிகாரம் 15வது வசனம். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, இருட்டோட எழுந்தணும். எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி அதிகாலையில எழும்பணும்ன்றார். அதுதான் ஃபயர். உள்ளுக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி அந்த ஹவுஸ் ஒய்ஃப் எழும்பி வேலைகளை பார்க்கணுன்றாரு. அதே இது பாருங்க, 18வது வசனத்துல, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். எல்லாரும் படுத்த பிறகு கடைசியா படுக்கணும். இரவிலும் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அது 27வது வசனத்துல, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரன் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். கண்ணும் கருத்துமா பார்க்கணும் வீட்டு காரியங்களை. ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பார்க்குறாரு பாருங்க. டல்னஸ் இருக்கக்கூடாது, போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது நீங்கள் அதை சின்சியராக கவனிக்கணும். அதில் ஒரு ஃபயராக இருக்கணும். பேசும்போதும் உங்களுடைய ரியாக்ஷன், உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் ஷார்ப்பாக இருக்கணும். ஏதோ ஒருத்தர் பேசுகிறாங்க, நீங்களா கெஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியான்றக்கூடாது. சின்சியராக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இன்னார் இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு என்ன மாதிரி வார்த்தைகளை பேசணுமோ அந்த வார்த்தைகளை பேசணும். இப்போ சந்தோஷமான நியூஸ் சொல்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி பேசணும். மேலோட்டமாக இருக்கக்கூடாது, வெறும் ஹியரிங்காக இருக்கக்கூடாது, லிசனிங், உற்று கவனிக்கணும். நீ கேட்குறத கவனின்றார் இல்லையா, நீ கேட்குறதுல கவனமாக இரு, கவனமாக கேளு. கவனமாக கேட்டு கவனமாக பதில் சொல்லணும். அவங்க என்ன கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்க, என்ன எதிர்பார்ப்போட கேட்குறாங்க, அது சரியாக பதில் சொல்லணும். சும்மா ஏதோ பேசணும், ஏதோ ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல சீரியஸாக இருக்கணும். எப்பயுமே கேஷுவல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், எக்ஸலண்ட்டாக இருக்கணும். எதை செய்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கும் போதும் கரெக்டாக ப்ரே பண்ணணும். சும்மா வள 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 வளான்னு சொல்லி எதையோ வசனங்களா சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. எதையோ சொல்லி ஓடையோ போடணும் அப்படி போகக்கூடாது. கிறிஸ்பாக இருக்கணும். இந்த கோயில்பட்டி கடலை மிட்டாய் மாதிரி. கோயில்பட்டி கடலை மிட்டாய் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே சென்னையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டிலாம் இருக்குது அந்த கடலையில், நிலக்கடலையில். அதே இது நீங்கள் கோயில்பேட்டில் வாங்கினா மொறு மொறுன்னு இருக்கும், முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி கிறிஸ்பாக இருக்கும். அப்படி போல இருக்கணும் ஜபம். சும்மா நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகளை போடும்போது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, அது டைல்யூட் ஆயிரும். இப்போ சர்பத் போடுவாங்க, ஒரு டம்ளரில் ஒரு 1/4 டம்ளருக்கு சர்பத் ஊற்றி 3/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. நீங்கள் ஒரு அண்டா அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், அந்த 1/4 டம்ளர் சர்பத்தில் ஒன்றுமில்லாமல் ஆயிரும். எப்பயுமே ப்ரேயர் வந்து ரொம்ப லென்த்தியாக பண்ண நினைக்கக்கூடாது, கிறிஸ்பா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்ல சொல்ல ஜெபிச்சு பழகணும். ஆண்டவர் சொல்ல சொல்ல ஜெபிச்சு பழகணும். முன்னாடியெல்லாம் நான் ஊழியத்தில் ஆரம்பத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு போகும்போது 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் தனித்தனியாக ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் கேட்டு அவங்க எல்லாத்தையும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி ஏதோ தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க மட்டும் அந்த மாதிரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆகும். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அவங்ககிட்ட கேட்காத, வந்தாங்களா, ஏன்னா அவங்க 100 பேர் 200 பேர் 300 பேர் நிற்கிறாங்க. அங்கே திருநெல்வேலிக்கெலாம் போனால் 5000 பேர் ஜெபம் பண்ண வந்து நிற்கிறாங்க.
5000 பேரும் ஜெபம் எப்படி பண்ண முடியும்? அதனால ஒவ்வொருத்தருக்கும் தொடும்போது அறிவை உணர்த்து வசனத்தின்படி ஒரு காரியம் இல்ல 2 காரியம் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் சொல்லுன்னாரு. அவங்க இருதயத்தின் ஆழத்துல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை மாத்திரம். அது மாத்திரம் தான். அவங்க 3 பிசினஸ் 4 பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். சோர்ந்து போய் இன்னைக்கு ஏதாவது கர்த்தர் பேச மாட்டாம இருப்பாங்க. இப்போ உனக்கு கர்த்தர் ஒரு 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 வாய்ப்பை தருவார். ஒரு வாசலை திறப்பார். உன் பிசினஸ்ல அது உனக்கு வாய்க்கும். அவ்வளவுதான். நீ 4 பிசினஸ் பண்ண உனக்கு நடக்கல. இப்போ ஒரு வாசலை திறப்பார். அடுத்து இத்தனை வருஷமா நோயில இருக்கிற, தீரலன்னு நினைக்கிற, இப்ப கர்த்தர் தொடுகிறார். இப்போ உனக்கு சுகம் உண்டாகும். அடுத்து இப்படி ஒவ்வொருத்தரையா மட மட மடன்னு ஜெபிக்க பழக்கினார். அதுதான் அப்பதான் அனலா இருக்க முடியும். நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொன்றா சொல்லி 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 ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன்னா காரியம் நடக்காது. அனாயிட்டிங் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எபிலிட்டி ஆஃப் காட், பவர் ஆஃப் காட், ஆண்டவருடைய வல்லமை. அதுல நம்ம நிக்கணும். நம்ம ஆவியில ஒரு வெறுமை வரும். அந்த அனலுக்கு ஆப்போசிட்ட சொல்றேன். ஒரு எம்டினஸ், ஒரு எம்டினஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஒரு விரக்தியா இருக்கும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஒரு சலிப்பு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜெபம் இருக்காது. ஜெபம் குறைய ஆரம்பிக்கும். வேத வாசிப்பு குறைய ஆரம்பிக்கும். பாட்டு பாட வேண்டாம்னு இருக்கும். ஆண்டவரை துதிக்கிறது வேண்டாம்னு இருக்கும். எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே என்ன அவங்க படிச்சாங்களோ பைபிள்ல அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வெறுமை. ஒரு எம்டினஸ் இந்த ஸ்பிரிட்னர், இந்த ஸ்பிரிட். அப்புறம் டல்னஸ் இந்த ஸ்பிரிட். ஒரு டல்னஸ் வந்துடும். மங்கி இருக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு பிரம்ம வரும். வேதத்துல எல்லா காரியங்களும் தங்களுக்கு தெரிஞ்சது போல பேசிட்டு இருப்பாங்க. தூக்கத்துல நடக்கிற மாதிரி. தூக்கத்தில் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண நடக்கிற மாதிரியே இருக்கும். அது மனித இயல்பு. இப்போ ப்ராக்டிஸில் நடந்து நடந்து பழகினா 2 காலில் நடக்கும்போது முதல்ல குழந்தையா இருக்கும்போது விழுந்து விழுந்து போயிருப்பானா அப்புறம் நடந்து பழகிருப்பாங்க. எப்படி சைக்கிள் 3 அந்த 3 சக்கர சைக்கிளை ஓட்டுறது ஈஸி. 2 சக்கர சைக்கிள் ஓட்டும் போது விழுந்து விழுந்து எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் தூக்கத்தில் நடக்கிறது அப்படியே நடக்கும். அது மாதிரி ஏற்கனவே தெரிஞ்சதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே என்ன பேசுனாங்களோ அதையே பேசிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா ஒரு பிரம்மன், பிரம்மையிலேயே நடக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்காது. இப்போ எனக்கு ஒரு 2 பேர் 3 பேர் இந்த விஷயத்துல தேவ சித்தம் என்ன கேட்டு சொல்லுங்க. இந்த ஆஸ்பத்திரி காலி பண்ணி போயிடட்டா, இல்லை நான் இந்த ஆஸ்பத்திரியில இருந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்டை தொடரட்டுமா அப்படின்னு கேளுங்க. நான் இந்த வீடு எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனால் எனக்கு வேற வீட்டுக்கு போனால் வாடகை கொடுக்க வசதி இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறதா, இல்லை எனக்கு வேற வீடு போனால் எனக்கு தெரியல, எனக்கு மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஜெபிக்கிறதுக்கான ஹம், என்ன சொல்றது, ஜெபிக்கிறதுக்கான தேவை இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்ன்ற அந்த அவசியம் இருக்காது. அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வெளிப்பாடு தேவையில்லை. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ஜபம்ன்றது குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஸோ தேர் இஸ் நோ நீட், தெர் இஸ் நோ டிமாண்ட், ஸோ நோ ப்ரேயர்னு ஆயிரும். அடுத்தது என்ன ஆகும்னா ஒரு சலிப்பு வந்துடும். பைபிளை படிக்கும்போது என்னத்தை படிச்சு இது எதுக்கு படிச்சு என்ன பிரயோஜனம்னு ஆயிரும். இது எதுக்கு படிச்சு என்ன பிரயோஜனம், சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கும், இதனால என்ன பிரயோஜனம் என்ன ஆகும்னா ஒரு பாஃபேல போதுன்னு மூடி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக நம்ம வேதத்தை படிக்கணும், அதனால என்ன பிரயோஜனம் யோசிப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, சும்மா படிக்கிறோம். ஏன்னா இவங்களை யூஸ் பண்ணல ஆண்டவர். இவங்களை யூஸ் பண்ணாதனால இது மாதிரி ஆயிரும். இப்ப நான் இங்க உட்காந்து இப்ப நாங்க இங்க பேசணும், அடுத்து நான் அடுத்தடுத்த மீட்டிங்களுக்கு நான் பேசணும் போது ஆண்டோட்ட போய் உட்காந்து நான் என்ன பண்றேன், ஆண்டோட்ட கேட்டு கேட்டு எழுதுறேன். எனக்கு மீட்டிங்கே இல்லைன்னா என்ன ஆகும், அது மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தனியா இருந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கிறது என்ன ஆகும்னா அந்த உற்சாகம் போயிடும். இது எதுக்கு, எதுக்கு நான் பாடி நான் ஆராதிச்சு என்ன ஆக போகுது,
என்ன ஆக போகுது அப்படின்றது இது மாதிரி ஆயிரும். யூஸ் இல்லை, நோ யூஸ் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்னங்கன்னா சில பேர் வேலையில பிஸியா இருப்பாங்க. காலைல எந்திரிச்ச உடனே ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு போக வேண்டி வரும். போயிட்டு அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து அடுத்த கொலிக் வர மாட்டாங்க. அடுத்த ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணுற மாதிரி வரும். உடனே அதில் வந்து நைட் வந்து டயர்ட் ஆயிரும். அப்படியே படுக்கைக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரும்போது டயர்டாக இருக்குது, சரி படுப்போம், அப்புறமா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு படுப்பாங்க. இப்போ வேலையில் என்னாகனா வேலையில் பிஸியாக ஓட ஆரம்பிப்பாங்க. வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க ஜெபம் போயிடும், அவங்க வேத வாசிப்பு போயிடும், ஆண்டவருக்கு அவங்களுக்குள்ள உறவு போயிடும். இதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், அதான் சொல்கிறேன் நான். அடுத்தது தங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய பாதிப்பு வந்துடும். என் கூட இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து உலக காரியங்களை பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஷேர் பண்ண ஒன்றும் இருக்காது. உலக காரியங்களை ஷேர் பண்ணலாம் அவங்கள்ட்ட, ஆவிக்குரிய காரியங்களை ஷேர் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, எனக்குள்ள இந்த அக்கினி போக ஆரம்பிச்சிடும், அக்கினி அவிய ஆரம்பிச்சிடும். என்னை சுற்றி இருக்கிறவங்க, இன்னைக்கு நான் பைபிளில் அதை படித்தேங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது, இப்படியாக நான் பார்த்தேங்க, இந்த இந்த இதில் நான் வந்து இப்போ தாவீதுடைய பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து அடுத்த ராஜா நீன்னு சொல்லிட்டாரு 15 வயசுலயே, ஆனால் 30 வயசு வரைக்கும் சமஸ்த இஸ்ரவேலின் மேலே ராஜாவாகணும். 30 வயசு, இந்த 15 வயசுல 30 வயசு வரைக்கும் 15 வருஷம் எப்படி பொறுமையா இருந்தாரு. ஆபிரகாம பொறுமைன்றோம், ஆனா இவருக்கு ஒரு சின்ன பையன் பாருங்க எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறான் அப்படின்னு பேசும்போது நமக்கு ஒரு அனல் உண்டா. நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு அடுத்து நம்ம பைபிளை படிக்கும் போது அதை போய் நம்ம படிச்சு பார்ப்போம், அந்த தாவீதுடைய காரியத்தை. எங்கெங்க இருக்கு 15 வயசு இருக்குது, எங்கெங்க 30 வயசு இருக்குது, 23 வயசுல யூதாவின் மேல் ராஜாவாக்கினார் இருக்குது, 30 வயசுல சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாக்கினார் இருக்காரு. ஆனா 15 வயசுல அபிஷேகம் பண்ணார் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க தோணும். நம்ம போய் என்ன பண்ணுவோம், அதனால படிப்போம், படிச்சு பார்ப்போம். பார்த்தா 40 வருஷம் அவர் அரசாட்சி செய்தாரு, 70 வயசுல மரிச்சாரு, 30 வயசுல ஆனாரு. அப்படியே கணக்கு பண்ண தோணும். 4ஆம் புஸ்தகத்துல போய் பார்ப்போம், ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்ப்போம், சாமுவேல் புஸ்தகத்துல எல்லாம் தேடி பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி அப்படி பார்க்கும்போது நமக்கு வேற காரியங்களெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு. அவர் 2 சகோதரிகள் இருந்தாங்க, நம்ம அது வரைக்கும் என்ன படிச்சிருப்போம், 3 சகோதரர்கள் இருந்தாங்க, இராணுவத்துல இருந்தானுங்க, அப்படிதான் அவங்க தான் வந்து வந்து நின்னானுங்க சாமுவேலுக்கு முன்னால ஈசாயின் வீட்டுல படிச்சிருப்போம். ஆனா இந்த 4ஆம் வருஷம் படிக்கும்போது பார்த்தா 2 சகோதரிகள் இருந்தாங்க தாவீதுக்கு. அந்த ஒரு சகோதரியுடைய பிள்ளைங்கள் தான் அந்த யோவாபு, இவங்க அபிஷாய் எல்லாம், ஆசைகள், இந்த 3 பேர் அவங்க தான் படை தளபதியா இருந்திருக்கிறானுங்க. அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். புது விஷயம், புது புது வெளிப்பாடு. அப்ப நமக்கு என்ன ஆகுது, நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. அப்படி சுத்தி இருக்கிறவங்க அனலா இருந்தா நம்ம அனலா இருப்போம், சுத்தி இருக்கிறவங்க டல்லா இருந்தா நம்மளும் டல்லாயிரும். அப்ப அவங்க ஆவிக்குரிய காரியங்கள் அனலா, அது இது 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 வந்து மிச்சம் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் பீப்புள் அப்பான் அஸ், இது பாதிக்கும். அப்புறம் மொனாட்டனஸ், நம்ம தனியா இருந்து ஜெபிச்சு என்ன இருக்குது, என்ன 2 பேர் சேர்ந்து ஜபிக்கும் போது அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறது புதுசா இருக்கும், அவங்க ஆண்டவரை துதிக்கிறது புதுசா இருக்கும், புது பாட்டை பாடுவாங்க, புதுதா நமக்கு தெரியாத வசனங்களை சொல்லும் போது நமக்கு ஆவியில் அனல் உண்டா. நம்ம தனியா இருந்து நம்ம தெரிஞ்சதையே சொல்லி சொல்லி ஜபிக்கும் போது நமக்கு அனல் உண்டாகாது. இதை பிரேக் பண்ணணும். இதெல்லாம் பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ரொட்டீனை மாற்றணும். ஒவ்வொரு நாள் காலையில் ஜெபத்தை நீங்க தொடங்கும் போது, இப்போ வந்து அவரை வந்து முதல்ல அவர் எப்படிப்பட்ட தெய்வம்ன்றதை சொல்லி துதிச்சு நீங்க நாள் பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்த நாள் அவர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லி ஜெபத்தை தொடங்கணும். அடுத்த நாள் பாடல்களை பாடி நீங்க ஜெபத்தை தொடங்கணும். அடுத்த நாள் வந்து டங்ஸ் பேசி என்ன பண்ணணும், நீங்க ஜெபத்தை தொடங்கணும். இப்படி ரொட்டீனை மாற்றணும். அப்ப நம்ம ஆவியில் அனல் உண்டாகும். இந்த ரொட்டீன்னாலதான் நம்மளுக்கு ஒரு டல்னஸ் வருது, போர்டம் வருது. ரொட்டீன் அவனை செய்யும் போதுதான் போர்டம் வரும். பிலாசபியில படிச்சீங்கன்னா, எடுத்த உடனே பிலாசபியில போர்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா ஒரு காரியத்தை செய்யும் போது போர்டம் வரும். அப்ப மாறணும்.
மாறணும். ஃபேமிலி ப்ரேயர் பண்றீங்கன்னா ஒரு நாள் ஹஸ்பண்ட் ப்ரேயர் ஆரம்பிக்கிறேன், அடுத்த நாள் ஒய்ஃப் பண்ண சொல்லணும், அடுத்த நாள் ஹஸ்பண்ட் பண்ணணும், அடுத்த நாள் பிள்ளைய பண்ண சொல்லணும். அப்படி மாறி மாறி தொடங்கும் போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அந்த அந்த அதான் அந்த அந்த ஆனால் அந்த ஃபயர்ன்றது. அதுக்கப்புறமா நம்மளுடைய கான்சைன்ஸ் வந்து அதான் ஸ்பிரிட்ல இருக்கிறது. அந்த கான்சைன்ஸ் வந்து அலர்ட்டா இருக்கணும். மனசாட்சி வந்து நல்லா அலர்ட்டா இருக்கணும். மனசாட்சி பேசுறத கேட்கணும். அப்ப ஆவி அனலா இருக்கணும். உள் உணர்வு உள் உணர்வு ஆப்ரேட் ஆக இடம் கொடுக்கணும். சென்ஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். ஒருத்தவங்க ஒரு லைஃப்பை சொல்றாங்கன்னா சென்ஸ் பண்ணணும். தாவீதை குறித்து சென்ஸ் பண்ணணும். இப்போ தாவீதுக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. ஒரு சகோதரியுடைய பிள்ளைங்கள் தான் 3 பேரும் இவர்கிட்ட படைத்தளபதிகளாக இருந்தாங்க தாவீதோட. அப்படின்னோடனே உள்ள உணரணும். இதன் மூலமா ஆண்டவர் என்ன சொல்றாரு எனக்கு, இதை நான் எப்படி இதுல இருந்து என்ன மெசேஜ் எனக்கு, நான் என்ன எடுத்துக்கொள்ளணும், இன்னைக்கு இந்த ஆவியில் அனலாயிருங்கன்னா இதை நான் எப்படி எனக்குள்ள நான் வாங்கணும், ஹவ் ஐ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு திஸ் மெசேஜ், நான் என்னுடைய லைஃப்ல எப்படி நான் ஒரு சேஞ்ச் கொண்டாடணும், என்னோட உள் உணர்வுக்கு ஆவிக்குரிய உலகத்தை நான் சென்ஸ் பண்றதுக்கு இடம் கொடுக்கணும். ஒரு ஒரு இழப்பு வந்துருச்சு, ஒருத்தவங்க இப்படி இந்த மாதிரி இவங்க ரொம்ப நாளா ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கிறாங்களே, அப்ப இதுக்கு என்ன ஆண்டவர் செய்வீங்க, ஆண்டவர் இது என்ன, ஏன் இவ்வளவு நாள் பிரிச்சு வச்சிருக்கிறாரு, சேர்த்து வைக்கலாமே அப்படின்போது உங்களுக்குள்ள அந்த உணர்வுகளை உண்டாக்குவார். அந்த இன்ட்யூஷனை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாரு. நம்ம நினைப்போம் அந்த சகோதரன்ட்ட தான் ரட்சிக்கப்படாமல் இருக்காரு, ஆண்டவரை தேடாமல் இருக்காரு, அதனாலதான் சேர முடியலன்னு நம்ம மைண்டு சொல்லிட்டே இருந்திருக்கோம். நீங்க சஸ்டெயின் ஆகும்போது ஆண்டவர் சொல்வார், இந்த சகோதரிகத்தையும் சில மாற்றம் உண்டாகணும், இந்த சகோதரிக்குள்ளேயும் மாற்றம் உண்டாகணும், அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கா தோணமா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். அது உங்களுக்கா தோணுதல்ல, அது உங்க உள்ளுணர்வா உண்டானதல்ல. த்ரூ யுவர் இன்ட்யூஷன் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூன்றதை உணர ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இதுதான் இதுதான் காரியம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்க மைண்டு உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. மைண்ட் அலர்ட்டா இருக்கணும். ஸ்பிரிட்ல தான் நீங்க ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்றீங்க. ஸ்பிரிட்ல தான் மற்றவங்களை பத்தியும் நீங்க நிதானிக்கணும். உங்க மைண்ட்ல இருந்து உங்களுடைய எமோஷன்ஸ்ல இருந்து ஒரு நாள் நிதானிக்க கூடாது. ஒன்று கொடுக்குற ஒரு உதவி செய்யறதா இருந்தால் கூட அவுட் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ் யூ ஷுட் நாட் டூ. உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கணும், மற்றவங்க மேல பரிதி வைக்கணும், ஆனா ஆவியில போய் நிர்ணயிக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். 2 பேரு என்கிட்ட இந்த காசு இந்த நாளைக்கு கொடுத்துறேன் கொடுங்கன்னாங்க, கொடுக்கல. நான் உடனே கொடுத்துட்டேன் கேட்டாங்கன்ட்டு. இப்போ நாளைக்கே தந்துடுறேன்றாங்கன்னு கொடுத்தேன். அதோட 2 பேரும் என்கிட்ட இருந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அப்போ அது ஏன்? என்னுடைய கஷ்டத்தில் வந்து நான் ஆட்ட போய் கேட்பேன், ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட கேட்டியா நீ கொடுக்கறதுக்கு? அவுட் ஆஃப் யுவர் ஓன் சிம்பத்தி யூ டிட். நீயா பரிதாபம் கொண்டு நீ கொடுத்துட்ட, என்கிட்ட கேட்டியா? நீ அந்த மனுஷனை தான் பிரியப்படுத்த நினைச்சேன். அதில் மீண்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். Out of our own sympathy, we should not do anything. Out of our own emotions, we should not do anything. அது எவ்வளவு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே இதை நான் கொடுக்கலாமா? அப்படின்னா தான் நம்ம ஆவி ஸ்டெடியா இருக்கும். நம்ம எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாரு, நான் வருத்தப்படுறேன், நான் ஏன் தான் தந்தேன்னு. ஏன்னா என் கஷ்டத்தில் அவங்ககிட்ட கேட்கும்போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பணத்தையும் நான் ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டேன் பிரதர், என்கிட்ட பணம் இல்லை பிரதர், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து நல்லா இருக்கும்னா நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. எனக்கு ஆண்டவர் டீச் பண்றாரு. ஆண்டவர் அப்படிதான் பண்ணுவாரு. அப்ப நான் உண்மையா நான் நேசிச்சிருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கர்த்தரையா நான் மனுஷரையா, யாரை நான் பிரியப்படுத்துகிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்தினா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவேன்ற அந்த வசனம்
என் வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் போயிட்டேனே. அந்த கலாத்தியர் 1:10. எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட கனெக்டாக இருந்தால் தான், ஏன்னா அவர் தான் கன்சூமிங் ஃபயர். அவரோட கனெக்டாக இருந்தால் தான் நம்ம ஃபயராக இருக்க முடியும். மாதிரி எப்பயும் அலைவாக இருக்கணும், தேங்கிடக்கூடாது, ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும், நம்ம ஆவியில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குளம் மாதிரி ஆயிடக்கூடாது, பாண்டு மாதிரி ஆயிடக்கூடாது, பாயிற நதி மாதிரி இருக்கணும். நம்ம தினமும் பைபிள் அதிகமாக படிக்கணும். அதான் ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு. அது எதுலேருந்து சொல்கிறேன்னா, சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கும்போது பசியாக இருக்குன்ட்டாரு. சீஷர்கள்லாம் அவருக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. திருப்பி வரும்போது இந்த சமாரிய ஸ்திரீட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அவங்கள்ட்ட, நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று இருக்கிறது, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் அந்த போஜனம்ன்றார். அதான் ஆவிக்குரிய உணவு. ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில நம்ம வளர்ந்துக்கிட்டே வரணும். அப்போ தான் அதை செயல்படுத்த முடியும், அமுல்படுத்த முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் பைபிளை அதிகமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். பைபிளை அதிகமாக படிக்க 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 என்ன ஆகுங்கன்னா, நீங்கள் ஆவியில் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. ஏன்னா வேதத்தை பற்றி அறிகிற அறிவு, வேதத்தின் காரியங்களை பற்றின அறிகிற அறிவு, வேதத்தில் உள்ள பாத்திரங்களை பற்றி அறிகிற அறிவு, அதுக்கு மேலே கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அதுக்கு மேலே கர்த்தருடைய சிந்தையை அறிகிற அறிவு, அதற்கு மேலே கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் குறித்த அறிவில் நீங்கள் வளரும்போது தான் நீங்கள் ஆவியில் வளருவீங்க. உங்கள் ஆவியில் எப்பொழுதும் ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்டாக்னட் ஆயிடவே கூடாது. அப்போ அந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜபிக்கணும், புது புது வசனங்களை எழுதணும், புது புது காரியங்களை எழுதி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி ஜபிக்கணும். எரேமியா புஸ்தகம் முழுக்க ஒரு நாள் முடிஞ்சால் படித்து முடிச்சிடணும். ஏசாயா புஸ்தகம் முழுக்க ஒரு நாளில் படித்து முடிக்கணும். ஒருமிக்க நீங்கள் ஒரு 10 சாப்டரு 10 சாப்டரு 10 சாப்டர்னா ஒரு வாரம் போயிடும். அதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. ஒரே நாளில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் உட்காரணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒட்ட ஸ்ட்ரெச் ஏசாயா புஸ்தகம் முழுக்க படித்து முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபயர் வந்துடும். என்ன நடக்குது ஏது நடக்குது ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே பேக் பண்ணுவார். ஏன்னா இந்த வேதத்தின் காரியங்களை அறிய அறிய என் வாழ்க்கை இதுதான், நான் யாரு, என்னுடைய பார்ட் என்ன, என்னுடைய டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி எரேமியா 48:10 சொல்றாரு, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். டிசீட்ஃபுல்லின்னு இருக்குது இங்கிலீஷ் பைபிள். நம்மளுடைய ஜபமா இருக்கட்டும், நம்மளுடைய ஆராதனையா இருக்கட்டும், நம்மளுடைய பிரசங்கமாக இருக்கட்டும், அனலா இருக்கணும், உற்சாகத்தோட செய்யணும், ஆவியில ஒரு உற்சாகத்தோட செய்யணும். ஏனோ தானோன்னு அப்படியே ஏதோ ஒரு குட் ஸ்ட்ரெயின் மாதிரி டக்கு 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 டக்குன்னு அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ரொட்டீன் ப்ரேயர் வேணாம். கர்த்தருடைய வேலை அசதியா, கர்த்தருக்கிட்ட போகும்போது அசதியா இருக்கக்கூடாது, உற்சாகமா இயேசுவே என்னை அனல் மூட்டுங்கப்பா, என் ஆவியை அனல் மூட்டுங்கன்னு கேட்கணும். என் ஆவியை அனல் மூட்டுங்க, அனலா இருக்கணும். பாருங்க 1 சாமுவேல் 18:1 அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு, அதாவது தாவீது சவுலோட பேசுறார். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றா இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். எப்படி பாருங்க, அந்த ஆவியில அந்த அன்பு எவ்வளவு அனலா இருக்கு பாருங்க. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். 1 சாமுவேல் 20:17 யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அந்த அன்பு, அந்த சிநேகம் தன்னுடைய உயிரை தான் எப்படி நேசிப்பான் அப்படி போல தாவீதை நேசிச்சான் யோனத்தான். அப்படி போல இருக்கணும் நம்முடைய அன்பு. 1 சாமுவேல் 18:5 தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால் சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். எல்லாருக்கும் பிரியமா இருந்திருக்கிறார் தாவீது. அதுதான் ஃபயர்ன்றது, அக்கினியா இருக்கிறதுன்றது.
14வது 15வது வசனம், அதே 1 சாமுவேல் 18 அதிகாரம். தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். புத்திசாலித்தனமாக, இது இப்படித்தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. அது அனுபவத்திலிருந்து வரக்கூடிய அறிவு, அதான் புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட். நீ ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நான் ஷார்ப்பா இருக்கணும், ஃபயரா இருக்கணும். இது இப்படித்தான், இப்படி செஞ்சாதான் இது கரெக்டா இருக்கும், இப்படி செஞ்சா அப்படி இருக்கும். ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கில் வரப்போறாங்க ஜனங்கன்ட்டு. அவங்க 6:30க்கு ஆரம்பிச்சு அப்படி பிளான் பண்றாங்க. நான் சொன்னேன், ஏ பிளான் பி பிளான் ஒன்று வைங்கன்னு. ஏ பிளான்னா, நீங்க 6:30க்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க ஷெட்யூல்ல போங்க, ஏ ஷெட்யூல். 6:30க்கு ஆரம்பிக்க முடியல, 6:45 ஆகுதுன்னா பி ஷெட்யூல்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்ப அது எது டைமை வந்து கம்மி பண்ணி வைங்க, எதை எதை குறைக்கணுமோ அதெல்லாம் அந்த நேரம் நீங்க போராடக்கூடாதுன்னு. அதுதான் நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்மள வந்து ஷார்ப்பா இருக்கணும். இந்த காரியம் இப்படி வரணும். போறோம், டாக்ஸி பிடிச்சி போயிடலாம்னு ஒரு இடத்துக்கு பிளான் பண்றோம். ஒருவேளை டாக்ஸி கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் ஆப்ஷன், ஆல்டர்னேட்டிவ் பிளான். அப்படி இருக்கணும். அதுதான் பாருங்க 30வது வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்கார எல்லார பாக்களின் புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. எங்க போனாங்க எல்லாரும்? வாருக்கு போகும்போது இவன் எப்படி யூகம் அமைக்கிறாரு? எப்படி தாவீது, நீ ஆசைகள் நீ இப்படி ஹெட்டா போ, யோவாப் நீ இந்த மாதிரி போ, அபிஷாய் நீ இப்படி போ, நீ இப்படி வா, இந்த ரூட்ல வா, நீ இந்த ரூட்ல வா, நான் இந்த ரூட்ல வரேன், 4 ரூட்ல போவோம். அப்படி போல இருக்கணும் நம்ம. ஆதியாகமம் 39 அதிகாரம் முதல் 6 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலில் விலைக்கு வாங்கினான். ஒன் ஆஃப் த ஸ்லேவ்ஸ், அடிமை யோசேப்பு. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்பனர் என்றும் அவன் எஜமான் கண்டு. என்ன அர்த்தம்? மிச்சவனால முடியாத காரியத்தெல்லாம் யோசேப்புக்கு சக்சஸ்ஃபுல்லா செய்யறாரு. மிச்சம் வந்து கொடுத்தா ஃபெயிலியர் ஆகுது, ஆனா அதே வேலையை யோசேப்பு கொடுக்கும்போது யோசேப் சக்சஸ்ஃபுல்லா செய்யறாரு. அப்ப இது எப்படின்னு பாக்குறேன், என்ன டிஃபரன்ஸ் மிச்சவங்களுக்கும் யோசிக்குன்னா, வணங்குகிற தெய்வம் தான். அப்ப வணங்குகிற தெய்வம் தான் இவனுக்கு ஒரு சக்சஸ்க்கு காரணம்னு போத்திபாரை பார்க்க வைக்கிறார். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொமோஷன். தன் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அவனை ஹெட் ஆக்கிட்டார். தனக்கு அசிஸ்டண்டாகவும் தன் வீட்டுக்கு ஹெட்டாகவும் போத்திபாரு யோசேப்பை ப்ரொமோட் பண்றாரு. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்கான முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, அவனை ப்ரொமோட் பண்ண உடனே போத்திபார் ஆண்டவர் பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்து மற்றொன்றை குறித்து விசாரியா இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். அடுத்த ப்ரொமோஷன், செகண்ட் ஸ்டேஜ். அப்படி போல நீங்க ஷார்ப்பா இருந்தீங்கன்னா தான் எல்லாரும் விரும்புவாங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஷார்ப்பா இருக்கணும். நீங்க செய்யறது வந்து ஷார்ப்பா இருக்கணும். அதுல ஒரு சின்சியாரிட்டி பார்க்கணும். நான் ஒரு பிரபலமான கேமராமேன் அசிஸ்டண்டா இருந்தேன். அவர்கிட்ட பார்த்து எக்ஸ்கியூஸ் சொன்னீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு. ஏதாவது வேலை சொன்னாருன்னா டன், அதை செஞ்சிடணும். பெரிய வேலையா இருக்கும், அந்த டாஸ்க் பெரிய டாஸ்கா இருக்கும், கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது. அதை ஹார்ட் ஒர்க் டே அண்ட் நைட் பண்ணீங்கன்னா அவர் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாரு. என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் என்ன பண்ணுவாருன்னா, முதல் வேலை நீ வெளியே போயிருங்கன்றவார். அவ்வளவுதான். 6 மாசம் ஆனாலும் உள்ள விட மாட்டார். சுத்தி சுத்தி வந்தாலும் விட மாட்டார். ரொம்ப அறிவுஜீவியா இருக்கிற விரும்ப மாட்டார். ரொம்ப அறிவுஜீவியா புத்திசாலித்தனமா பேசணும்னா, உங்க அறிவு வெளியே யூஸ் பண்ணிக்கோங்க, போயிட்டு வாங்கன்றவார். உணர்வு பூர்வமா தான் எல்லாமே. என்ன ஃபீல் பண்றோன்றதான் நாங்க பேசணும்.
இப்படி சூப்பரா பண்ணிடலாம், இது சும்மா பிரமாதம் அப்படி பண்ணிடலான்னா வெளியே போங்கன்றவார். அது உள்ளுக்குள்ள ஆழமா நாங்க யோசிக்கிறோமா, ஆழமா அதை ஃபீல் பண்றோமா, அவங்களுடைய எப்படி இருக்கு, எங்களுடைய இன்டென்ஷன், எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அப்ப ஆண்டவர் எவ்வளவு பார்ப்பார்? நம்ம சின்சியரா இருந்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஊழியமா தான், ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்தேன் ஏதோ பேசுனேன்லாம் கிடையாது. இது அவ்வளவு தூரத்துக்கு போராடி 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 ப்ரிப்பேர் பண்றேன் நான். எனக்கே வந்து இதெல்லாம் ஏற்கனவே நான் பேசின காரியமாச்சான் போது இல்லை, இந்த இடத்துக்கு இது தேவைன்னுவார். இந்த இடத்துல இப்படிதான் கொண்டு போகணும், இப்படிதான் கொண்டு போகணும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38 39 வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியினால் பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். ஏன்னா அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. அந்த அர்த்தம் சொல்றது, பார்வோனுடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்றாரு. 7 வருஷம் நல்லா செழிப்பா இருக்கும், அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வரும், இந்த 7 வருஷம் செழிப்பான நேரத்துல எல்லாம் சேர்த்து வச்சிருன்னு அதுதான் சொல்றாரு. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்றான். எப்படி பாருங்க, யோசேப்பாக ஒரு ஃபயரா பார்க்கிறார். அப்படி போல ஜனங்கள் நம்மளை பார்க்கணும். நம்ம ஒரு ஃபயரா இருக்கணும், நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்றவங்களா இருக்கணும், தீர்வு சொல்றவங்களா இருக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு தீர்வு சொல்றவங்களா நம்ம இருக்கணும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17, 20 2 வசனங்கள். இந்த 4 வாலிபருக்கும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். எழுத்தில் எழுதுறதுல, அதே மாதிரி அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணுன்றதுல அவங்களுக்கு அதுல நல்ல அறிவையும் சாமர்த்தியம் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். எப்பேற்பட்ட தரிசனமானாலும் சொப்பனமானாலும் அறிவு கட்டாத அறிவு கட்டாத புத்தி கட்டாத காரியங்களையும் சொல்லக்கூடிய கிருபையை கொடுத்திருந்தார். 20வது வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். இப்படி போல இது நமக்கு சொல்றார். நம்ம அப்படி போல இருக்கணும். தானியேலை போல, யோசேப்பை போல அறிவிலும் ஞானத்திலும் மனுஷனால கிரகிக்க முடியாத காரியங்களையும் மனுஷனுடைய அறிவு கெட்டாத காரியங்களையும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பேசுறோம். நம்ம காணப்படணும். நான் எதனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு இருப்பதனால் அல்லவான்னார் மோசே. ஆனா நம்ம என்னன்னா, நான் எதனால் விசேஷவன், நீர் என்னோடு பேசுவதனால் அல்லவா. ஆண்டவர் நம்மளோட பேசணும். அவர் பேச பேசதான் நமக்குள்ள அக்கினி வரும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 11 14 வசனங்கள்ல 11வது வசனம் பாருங்க. அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துவத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. 12வது வசனம், அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும் புதைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவி உண்டென்று காணப்பட்டது. அப்ப பெல்ஷாத்சார் ராஜா சொல்றான் பாருங்க, 14, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானம் உன்னிடத்தில் காணப்பட்டதும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அப்படி போல நம்ம இருக்கணும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல இதுதான் சொல்யூஷன், இது இப்படித்தான் செய்யணும், இது இப்படித்தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றதுல உங்க ஞானத்தை ஜனங்க பார்க்கணும். அதுதான் உங்களை உப்பா வெளிச்சமாக வைத்திருக்கிறேன்றார் ஆண்டவர். அப்படி போல இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், ஃபயரா இருக்கணும். அதுல வந்து ஒரு அழுத்தம் இருக்கணும், ஒரு ஆழமான காரியங்களை பேசுறவங்களா இருக்கணும். சும்மா மேலோட்டமான காரியங்களை பேசிட்டு இருக்க கூடாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு பவுல், ஞானத்தின் ஆவி வெளிப்பாட்டின் ஆவின்றாரு. 19வது வசனம் பிரகாசமுள்ள மனக்கண்கள்ன்றாரு. ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம்ன்றாரு. நம்மளுக்குள்ள ஒரு என்லைட்டன்மெண்ட் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். நம்ம வந்து நம்ம நிதானிக்கிறது வந்து அப்படி கரெக்டா நிதானிக்கிறவங்களா இருக்கணும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருடைய ஆவியினர் மேல் தங்கி இருப்பார். அப்ப நமக்கு வந்து
நம்ம நம்ம வந்து உணர்ந்து பேசணும், ஞானமா இருக்கணும், உணர்ந்து பேசணும், புரிந்து கொண்டு பேசணும், மேம்போக்காக இருக்கக்கூடாது, ஆழமா இருக்கணும். கர்த்தரை குறித்த அறிவு இருக்கணும். அதுல எதை பேசினாலும் கர்த்தரை மையமா வச்சு நீங்க சொல்லணும். ஒரு 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 டிசாஸ்டர் நடந்துருச்சு. இன்னைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் நடக்குது காரியம், உக்ரைன்ல நடந்துட்டு இருக்க காரியம், மணிப்பூர்ல காரியம் இப்படி நடக்குதுன்னா கர்த்தரை குறித்த அறிவு வேணும். கர்த்தர் இதை எப்படி செயல்படுத்துவார், இதோடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்கிறார், ஏன் இதை அனுமதிச்சிருக்கிறார், இது எப்படி கொண்டு போய் முடிவு கொண்டு வருவார், எதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறார், இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், இதை கர்த்தர் எப்படி இதை நடத்துவாரு, அதை சொல்லணும். அதை நிதானிக்க தெரியணும். அதுதான் நம்மளை அக்னியாக வச்சிருக்கோம். எங்கேயோ நடக்குதுங்க, எங்கேயோ மணிப்பூர்ல நடக்குது, அங்கதான் நடக்குது, நமக்கு என்ன. எங்கேயோ ஒரு ஊர்ல தான் அழிவு, எங்கேயோ ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ பேசுனான்னா எல்லாம் கேட்க வந்தாங்க, அதுல எல்லாம் அடிபட்டு 120 பேர் இறந்து போயிட்டான். அது எங்கேயோ நடந்திருக்குது, நமக்கு என்ன. இஸ்ரேலே ஹமாஸ்ல நடந்த நமக்கு என்ன, நம்ம எங்கேயோ இருக்கோ அது எங்கேயோ இருக்குது, நம்மளை பாதிக்கலைன்னா. சுயநலமா இருந்தோம்னா அனலா இருக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒவ்வொரு காரியத்தை, அங்க என்ன நடக்குது ஆண்டவரே, நம்முடைய இந்தியாவின் எதிர்காலம் என்ன ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் பேசும்போது சொல்லல, என் வார்த்தை அக்னியை போல இருக்கும்ன்றார். அவர் நமக்கு பேச பேச நம்ம ஆவியில் அக்னியா இருப்போம், அனலா இருப்போம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 12 சாலமோனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்தார். அந்த அன்பு வேணும், தேசத்தை நேசிக்கணும். அப்படியே அதுபடி ஃபாரினை பத்தியே பேசி உட்காந்துருக்க கூடாது. நான் இருக்கிறது இந்தியா, நான் இருக்கிறது தமிழ்நாடு, என் தமிழ்நாட்டை நான் நேசிக்கணும், என் இந்தியாவை நான் நேசிக்கணும். என்னை இங்கே தான் என்னைய வச்சிருக்கிறார், என்னை ஆண்டவர். என்னை வாஷிங்டன் டிசிலையோ லண்டன்லயோ என்னை வைக்கல, என்னை வச்சிருக்கிறது என்னையே தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறார். நான் தமிழ்நாட்டை நேசிக்கணும், நம்ம தமிழ்நாட்டை குறித்து ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கணும், இந்தியாவுக்காக நான் ஜெபிக்கணும். அந்த அந்த பாரம், அந்த ஆத்தும பாரம் வேணும், தேசத்தை குறித்த பாரம் வேணும், கர்த்தரை குறித்த பாரம் வேணும். கர்த்தருடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறார், என்ன யோசிக்கிறார், அதை யோசிக்கும் போது நமக்குள்ள அந்த ஃபயர் வந்துடும்.